அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, நாம் எதை எடுத்தாலும் அல்லாஹ்விடத்தில் தான் கேட்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலே தான் உதவி கோர வேண்டும், அல்லாஹ்வை தவிர யாரிடத்திலும் கேட்கக்கூடாது என்றெல்லாம் நாம் வாதங்களை முன்வைக்கும் பொழுது, குர்ஆனிலிருந்தும் ஹதீஸுகளிலிருந்தும் இதற்கான ஆதாரங்களை முன்வைக்கும் பொழுது அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டால், யாரிடத்திலும் கேட்கக்கூடாது என்று சொன்னால் நீங்கள் உலகத்தில் வாழவே முடியாது. எத்தனையோ விஷயங்களில் அடுத்த ஆள்கிட்ட கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. அல்லாஹ்வை தவிர யார்கிட்டையும் கேட்கக்கூடாதுங்கிறீங்க. உங்களுக்கு பசிச்சுன்னு சொன்னால் உங்கள் அம்மாட்ட சோத்தை கேட்குறீங்க, உங்கள் பொண்டாட்டிகிட்ட சாப்பாடு போட சொல்கிறீங்க, அடுத்த ஆள்கிட்ட கேட்குறீங்க. அடுத்தவர்கிட்ட கேட்காம எதுவுமே நம்ம வாழ்க்கை நடக்கிறதே இல்லை. அப்போ அல்லாஹ்வை தவிர எதுவும் யார்கிட்டையும் கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறதே பொய். முதல்ல அது நடைமுறைக்கே சாத்தியம் இல்லாது அப்படின்னு சொல்லி நிறைய உதாரணங்களை காட்டுவாங்க. நோய் இருந்தால் நீங்கள் வைத்தியர்கிட்ட போறீங்க, அப்போ நோய் தீர்க்கிறதுக்காக வேண்டி வைத்தியர் உதவியை நாடுறீங்க. வீட்டில் ஒரு பொருள் முடிஞ்சிருச்சுன்னா கடைக்காரன்ட்ட போகிறீங்க, அந்த கடைக்காரனுடைய உதவியை நாடி என்ன செய்கிறீங்க, உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிறீங்க. உங்களுடைய ஆடை கிழிஞ்சு போச்சுன்னு சொன்னால் தையல்காரன்ட்ட போகிறீங்க, அவனுடைய உதவியை நாடி தான் என்ன செய்கிறீங்க, தச்சுக்கிறீங்க. அப்போ அல்லாட்ட மட்டும் கேட்கறதுங்கிற ஒரு பைத்தியக்காரத்தனம் அவங்க சொல்கிறாங்க. அவங்க வாதம் என்னன்னு கேட்டால், அல்லாட்ட மட்டும் போய் கேட்கணுங்கிறது ஒரு பைத்தியக்காரத்தனம். யார் யார்கிட்டையே கேட்கும்போது டாக்டர்கிட்ட போகிறோம், மளிகை கடைக்காரன்ட்ட போகிறோம், ஜவுளி கடைக்காரன்ட்ட போகிறோம், தைய கடைக்காரன்ட்ட போகிறோம், அவ்வளோ எடுக்கக்கூடாதா அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு திருப்தியாக இருக்குது. யாருக்கு? இந்த தர்காவை வணங்கக்கூடியவர்களுக்கு கரெக்டு தான், சரிதானே? அது எல்லாத்தையும் கேட்கத்தானே செய்கிறோம், யார் யார்கிட்டையும் கேட்குறோம். எவன் வந்துட்டு கேட்கும்போது அவளையாட்ட ஒரு கேட்டு போகிறோமே, அப்போ அதெல்லாம் சிறுக்குன்னா இதுவும் சிறுக்கு ஆகிட்டு போகுது. என்ன சொல்கிறாங்கன்னா, அல்லாஹ்வை தவிர யார்கிட்டையும் கேட்குறது சிறுக்குங்கிறீங்க. அப்போ அல்லாஹ்வை தவிர யார்கிட்டையும் கேட்குறது சிறுக்குண்டா எல்லாரும் சிறுக்கு பண்ணுறோம். தௌஹீது வாய்ந்து ஒருத்த கூட உலகத்தில் கிடையாது. தௌஹீதுன்னு சொல்லக்கூடியவனு யார்கிட்ட கேட்குறான்? மனிதர்கள்ட்ட கேட்கத்தானே செய்கிறான். மனிதர்களுடைய உதவி இல்லாமல் யாராலையும் வாழ முடியாத அப்படிங்கிறத வைத்துக்கொண்டு அப்போ எல்லாருமே இணை வைக்கக்கூடியவர்களாகத்தானே இருக்கிறோம். அதனால இந்த கேட்குற விஷயத்தை விட்டுருங்க. அல்லான்னு நம்புறதெல்லாம் விஷயம் இருக்கே தவிர, நாங்கள் அல்லான்னு அவுலியாவை நம்புறதில்லை, நீங்களும் அல்லான்னு உங்களை நம்புறதில்லை, அவ்வளவுதான் விஷயமே தவிர மற்றபடி நீங்கள் யார்ட்டையும் கேட்கக்கூடாதுங்கிறதெல்லாம் மார்க்கத்தில் உள்ளது கிடையாது. அது மார்க்கத்தில் உள்ளது நீங்கள் சொல்வீர்களே, ஆனால் நீங்கள் ஏன் செய்கிறீங்க? அதை நம்ம செய்யக்கூடாது. நம்ம ஒன்று கூடாதுன்னு சொன்னோம்னா நம்ம செய்யக்கூடாது தானே. இதை கேட்ட உடனே பயங்கரமான கேள்வி கேட்டது அவள் நினச்சிக்கிறது. நம்மள விவரம் இல்லாத என்ன செய்யறது, சரியான கேள்விதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை நியாயப்படுத்திட்டு போயிடுறது. இதில் பல விஷயங்கள் அடங்கி இருக்குதுங்க. அல்லாஹ்வை தவிர யார்கிட்டையும் உதவி தேடலாமா தேடக்கூடாதா, இது பற்றி திருமறை குர்ஆன்ல 2 வசனங்களை உங்களுக்கு எடுத்து காட்டலாம். ஒன்று, இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், இறைவா உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே உதவியும் தேடுகிறோம். அப்போ நம்ம அல்லாஹ் என்ன சொல்ல சொல்றான்னு கேட்டா, வணக்கத்தையும் உதவி தேடுதலையும் அல்லாஹ்வுக்கே சொந்தமாக்க வேண்டும் என்று நம்ம கற்றுத்தர்றான். அல்லாஹ் 2 விஷயம் சொல்றான்ல, இய்யாக நஅபுது, உன்னைத்தான் வணங்குகிறோம், வணக்கம் வேற யாருக்கும் இல்லை. இய்யாக நஸ்தஈன், உன்னிடம்தான் உதவியும் தேடுகிறோம் அப்படி நம்மளை சொல்ல சொல்றான் அல்லாஹ். அப்ப வணக்கம் எப்படி அல்லாஹ்வுக்கு மட்டும் சொந்தமோ அதே மாதிரி தான் நீங்க உதவி தேடுதலும் அல்லாஹ்வுக்கு சொந்தம் அப்படின்னு தெளிவா குர்ஆன்ல இருக்குது. ஒரு பக்கம் அப்படி இருக்குது. அப்படி இருந்தால் நம்ம யார்ட்டையும் உதவி தேடக்கூடாது. எப்படி வணக்கம் அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொந்தமோ அதே மாதிரி தான் உதவி தேடுவதும் அல்லாஹ்வுக்கு சொந்தம். அப்ப மனிதர்கள்ட்ட, உசுரோட உள்ளவன்ட்ட, இறந்தவன்ட்ட யார்கிட்டையும் நீங்க உதவி தேடக்கூடாது என்று இந்த ஆயத்தை புரிந்து கொள்வதா என்னன்னு பார்க்கணும். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான். அல்லாஹ் சொல்றான், வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நல்ல காரியங்களுக்கும் இறையச்சத்தை ஏற்படுத்துகின்ற காரியங்களுக்கும் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளுங்கள். வலா தஆவனு, நீங்கள் உதவி கொள்ளாதீர்கள், அலல் இஸ்மி வல் உத்வான், பாவத்திற்கும் வரம்பு மீறலுக்கும் உதவி கொள்ள. 2 குர்ஆன் தான். உன்னிடமே உதவி தேடுகிறோம் சொல்ற அல்லாஹ் தான் இதையும் சொல்றான். ஒருத்தருக்கு உதவிக்கிறங்கிறான். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கிறங்கன்னா உதவி பெறலாம் ஆயிடுச்சுல. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கலாம் அல்லாஹ் உத்தரவு போட்டான்னு சொன்னா உதவி பெறலாம் ஆயிடுச்சு. அப்ப குர்ஆன்லயே 2 இருக்குது. இப்ப எந்த 2 இருக்குது? அல்லாஹ்ட்ட மட்டும்தான் உதவி தேடணும்னு இருக்குது, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி தேடலாம்னு இருக்குது.
அப்ப இந்த ரெண்டையும் நீங்க இணைத்து பார்த்து ஒரு முடிவுக்கு வந்தீங்கன்னு சொன்னா ஒரு குழப்பமும் இல்லை, வித்தியாசம் விளங்கிக்கலாம். என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, அல்லாஹ்கிட்ட உதவி தேடுவதற்கு நஸ்தஈனு இஸ்திஆனத்து என்ற ஒரு மூலச்சொல்ல அல்லாஹ் யூஸ் பண்றான். இதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி கொள்ளுங்கள் சொல்றதுக்கு தஆவனு தஆவுன் என்ற அரபி சொல்லுங்க மொழிபெயர்க்க மூல சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளுதல் என்பது வேற, ஒருவரிடம் உதவி தேடிக்கொண்டே இருப்பது என்பது வேற. இதுதான் விஷயம். நீங்க உதவி தேடலாம், யாரிடம் வேண்டுமானாலும் தேடிக்கொள்ளலாம். எப்படி தேடலாம்? அவன் தான் எப்போதும் உதவுறதுக்கு உரியவன், நீ எப்போதும் வாங்குறதுக்கு உரியவன், எல்லா விஷயத்திலையும் அவர் உதவுவாரு, எல்லா விஷயத்திலையும் நீ அவற்றை வாங்கிக்கிட்டு தான் இருக்கணும் என்ற நிலையில் யார்கிட்ட நீ உதவி தேடக்கூடாது. அந்த நிலையில் உதவி தேடுவதாக இருந்தால் அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் தேடணும். நம்ம தேடுற உதவிகள்லாம் என்ன உதவி அல்லாஹ் அனுமதிக்கிறான்? ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த வார்த்தை தஆவுன் என்றால் ஒருவருக்கு ஒருவர் பரஸ்பரம் பரஸ்பரம் உதவி கொள்ளுதல், பரஸ்பரம் உதவுதல் என்ற அடிப்படையில் நீங்கள் யாரிடம் உதவி தேடலாம். இப்ப நான் நோய் வந்துருச்சு, டாக்டர்கிட்ட போய் நான் கேட்கிறேன், மருந்தை கேட்கிறேன், அவர் எனக்கு உதவுறாரு, அவர் மட்டும் எனக்கு உதவல, அவருக்கு நான் உதவுறேன். விஷயம் விளங்குதா? அங்க அவர் அல்லாஹ் நிலையில வச்சு நான் கேட்கறது இல்ல, அட நீ எனக்கு ஊசி போடுவ, நான் உனக்கு 10 ரூபா தருவேன், போடா ஏன்ட்ட நீ வாங்கிட்டு இருக்க, நான் வாங்கிட்டு இருக்கேன். இது அல்லாஹ் நினைப்பு வருமா? இவர் கடவுளுங்க நிலைக்கு போவாரா? போக மாட்டார். நம்ம சட்டை கிழிஞ்சு போச்சு, தையல்காரன் போய் தச்சு கேட்கிறோம், தைக்கிற உதவி அவன் செய்வான், இந்தாடா 10 ரூபா வச்சுக்கடா, நீ என்கிட்ட வாங்குற நான் உன்கிட்ட வாங்குறேன், போடா நீ அல்லாஹ் இல்லை நானும் அல்லாஹ் இல்லை போ. இந்த அதாவது எந்த உதவி அல்லாஹ் அனுமதிக்கிறான்னு சொன்னா, நீ அவனுக்கு உதவி செய்யறான், அவன் உனக்கு உதவி செய்யறான், எல்லாத்துக்கும் உதவி செய்வான், எப்போதும் உதவி செய்வான், உங்ககிட்ட உதவி வாங்கவே மாட்டான். அப்படியான ஒருத்தனாக நினைத்து உதவி தேடுவதாக இருந்தால் அது அவன் மட்டும்தான். அவன் தான் நீங்க என்ன செஞ்சாலும் அவன் செய்யற உதவி எதுக்கு நீங்க பெருதி அவனுக்கு உதவி செய்ய முடியாது. அவன் என்ன செஞ்சாலும் சரி நீங்க உதவி கேட்டுக்கிட்டே இருக்கணுமே தவிர, அவன் செஞ்சுக்கிட்டே இருப்பானே தவிர நீங்க அவனுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா? முடியாது. அப்ப நம்ம மளிகை கடையில் போய் ஜாமான் வாங்குறோம், அவர் தான் உங்களுக்கு உதவி செய்யறாரா? எல்லா உதவிகளும் ரெண்டும் இருக்கும். எல்லா உதவிகளும் என்ன இருக்கு? 2 அம்சங்கள் இருக்கும். சரி, இன்னைக்கு இல்லாட்டா கூட ஓசியா அந்த வைத்தியரை நெஞ்சிடறாரு, உங்களுக்கு குணப்படுத்திட்டா கூட நாளைக்கு உங்க தேவை அவருக்கு வேணும். அவர் வேணும் அடிச்சு விட்டாங்க ரோட்ல இருந்து 4 பேர் கத்துறீங்க, முடிஞ்சு வச்சுல கதை, அவருக்கு நீங்க உதவிடுறீல்ல. அப்ப அவனை போட்டு இழுத்து போட்டு அடிச்சாங்கன்னா ஏன்டா அடிக்கிறேன்னு கேட்டாலும் நீங்க உதவிடுறீல்ல. அப்ப எந்த ஒரு கட்டத்திலேயாவது அடுத்தவனுடைய உதவியை சார்ந்தே தான் உதவி செய்யறவன் இருக்கிறான். உதவி செய்யறான் அவன் எப்படி இருக்கிறான்னு கேட்டா, உதவி செய்யறவனாகவே அந்த தன்மை பெற்றவனாகவே யாரும் இல்லை. உதவி செய்யற எல்லாருமே உதவி பெறவனாகவும் இருக்கிறான். உதவி செய்யற எல்லாரும் என்ன செய்யறான்? உங்கள்கிட்ட பெறாட்டி இன்னொரு இடத்துல பெற்றுக் கொண்டிருப்பான். ஒரு பிச்சையே போட்டா கூட அந்த பிச்சைக்காரனுக்கு கூட உதவி செய்யக்கூடியவனா இருப்பான், அவன் முன்னாடி கொண்டு கொடுப்பான். விளங்குதா? பிச்சைக்காரன் வாங்குறவனா மட்டும் நீங்க நினைச்சிடக்கூடாது, அவனும் போய் கொடுக்கிறவனாவும் இருப்பான். ஒரு கட்டத்தில் உதவி வாங்குறவனாவும் இருப்பான், ஒரு கட்டத்தில் உதவி செய்யறவனாவும் இருப்பான். தர்மம் செய்யறவன் மட்டும் கொடுக்குறவன் மட்டும் இருக்க மாட்டான், இவன்ட்ட கொடுப்பான், இன்னொரு இடத்துல வாங்குவான். ஒரு இடத்துல கொடுத்துட்டு ஒரு இடத்துல வாங்குவான், அல்லது கொடுத்த இடத்திலேயே பிரதி உபகாரத்தை பெற்றுக்கொள்வான். அப்ப நமக்கு எது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கு என்று கேட்டால், எல்லா நிலையிலையும் அல்லாஹ் எப்படி உதவி செய்வானோ, அல்லாஹ் எந்த முறையில் நமக்கு உதவி செய்வானோ அந்த மாதிரியான உதவி தேடுதல் அவன்கிட்ட மட்டும் கேளுங்க. பரஸ்பரம் உதவுதல் என்பது யார்கிட்ட வேண்டாலும் கேளுங்க. இப்ப நம்ம எடுத்துக்கொள்வோம், அல்லாஹ்விடத்தில் அவுலியாவிடத்தில் கேட்கிற உதவி தேடுதல். அவுலியான்னு ஒருத்தர் கிடையாது, நமக்கு தெரியாது, இவங்க நம்பிக்கைப்படி பேசுவோம். ஒருத்தரை மகான் என்று நீங்க நினைக்கிறீர்கள், மூத்தா போயிட்டார், அவரிடத்தில் கேட்கிற உதவி தேடுதலும் ஒரு வைத்தியரிடத்தில் போய் கேட்கிற உதவி தேடுதலும் எத்தனை வகையில வித்தியாசப்படுதுன்னு பாருங்க. நீங்க வைத்தியர்கிட்ட உதவி தேடும் பொழுதெல்லாம் அவனை அல்லாண்டு நினைக்கிற மாதிரி ஒரு அம்சம் கூட இருக்காது. நீங்க மகான்கிறவற்றை உதவி தேடும் பொழுதெல்லாம் அது எந்த மாதிரி உதவி நீங்க தேடுவீங்கன்னு கேட்டா, அல்லாஹ்விடத்தில் எப்படி தேடுவோமோ அப்படியான அம்சங்கள் அதுல இருக்குது. எப்படி எல்லாம் இருக்குது? உங்களுக்கு வயித்த வலிக்குது, டாக்டர் உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர் தான், டாக்டர்கிட்ட உதவி தேடுறதா இருந்தா இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு அந்த டாக்டர் இப்ப திருவள்ளிக்கேணில் இருக்காரு வச்சுக்கிறோமே, நீங்க மண்ணடியில் இருக்கிறீங்க, மண்ணடியில் உள்ள ஆளுக்கு வயித்த வலிக்குது, இங்க உட்காந்துக்கிட்ட டாக்டரு வயித்த வலிக்குன்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டேன். உதவி தேடுறதா இருந்தா என்ன செய்யணும்? நீங்க அங்க போகணும். உதவி தேடுறதா என்ன செய்யணும்? அல்ல அவர் இங்க வரணும், நீங்க அங்க போகணும், அவர் இங்க வரணும். அப்ப டாக்டர்கிட்ட நம்ம என்ன நினைக்கிறோம்? டாக்டர் உதவி செய்வாரு,
அவருடைய உதவி ஒரு லிமிட்டுக்கு உட்பட்டது. அவர் இருந்த இடத்துல இருந்துகிட்டே நான் இருந்த இடத்துல இருக்கும்போது எனக்கு உதவி செய்ய மாட்டார். அவர் ஒண்ணு அவர் இருக்கிற இடத்துக்கு நான் போகணும், இல்லைன்னா நான் இருக்கிற இடத்துக்கு அவர் வரணும். அப்பத்தான் அவருக்கு உதவி செய்ய முடியும் நீங்க நினைத்து கொண்டுதான் டாக்டர்கிட்ட போறீங்க. அப்ப உதவி செய்தல் என்பது டாக்டர் உதவி செய்யறாரு உங்களுக்கு நோய்க்காக வேண்டி. உதாரணத்துக்கு டாக்டருங்கிறேன், யார் இடத்துல உதவி பெறுவதா இருந்தாலும் இந்த மாதிரி தான். அரிசி முடிஞ்சு போச்சு, அரிசி வாங்கணும், மவுண்ட் ரோட்ல இருக்கு கடை, இங்க உட்காந்துட்டு அரிசி வாங்க முடியுமா? இங்க இருந்து அரிசி வர சொல்லுமா? வராது, போகணும். அல்ல நம்ம மெசேஜ் அந்த போன்லயாவது போகும், ஏதோ ஒரு வகையில் ஒரு தொடர்பு போகணும். அப்புறம் தான் அவருக்கு என்ன செய்ய முடியும், அந்த பொருளை தர முடியும். அப்ப யாரிடத்துல நீங்க போய் உதவி கேட்கறதுனால நீங்க பாருங்க, அவர் ரொம்ப வீக். அது நம்ம என்ன நினைச்சிட்டு கேட்கிறோம், அவன் டாக்டர் தான், ஏதோ படிச்சிருக்கான், நம்ம அதை படிக்கல, அவன் கொஞ்சம் படிச்சு விட்டான். அதே நேரத்தில் அவனுக்கு இந்த நோய் தீக்கிற மருந்து என்னன்னு அவனுக்கு தெரியும். ஆனால் அதை எப்படி நம்ம கொண்டாந்து தருவான்னு சொன்னா, ஒரு மனிதன் எப்படி தருவான் அப்படிதான் அவனுக்கு தர முடியும். அவர் அங்க இருந்துகிட்டே அப்படி இரு வாய்க்குள்ள மாத்திரம் வந்து விழுவும் அப்படின்னு தர மாட்டார். அப்படி இரு தன்னால ஒரு ஊசி ஒன்று வரும், சதக்கணை குத்தும் உனக்கு எல்லாம் அப்படி சொல்லுவார் அவரு. இப்ப நான் வர்றேன், இல்லாட்டி நீ வாப்பா, இதான் சொல்ல முடியும். அப்ப நீங்க ஒரு கடையில் போய் ஜாமான் கேட்கறது அப்படித்தான், எல்லாமே இப்படித்தான். எந்த நிலையிலையும் அவனுக்கு மனுஷனுக்கு அப்பாற்பட்ட சக்தி இருப்பதாக ஒரு சின்ன ஒரு வாட கூட இல்லை. அவுளியாட்ட கேட்குறீங்களா, அவுளியா வைத்து வலிக்கிறீங்க இங்க உட்காந்துக்கிட்டு. அவரு 400 கிலோமீட்டருக்கு அப்பால இருக்கிறாரு, மூத்தாவும் போயிட்டாரு, எத்தனை வருஷங்களும் போயிடுச்சு. நீங்க டாக்டர்கிட்ட வைத்த வலிக்கு இங்க இருந்து கத்த மாட்டேங்கிறீங்க, அவுளியான்னு சொல்றவர்கிட்ட இங்க இருந்து கத்துறீங்க, வைத்த வலி துடிச்சு அவுளியாவே மகானே பெரியாரே அப்படிங்கிறீங்க. அப்ப இது யார்கிட்ட கேட்கிற மாதிரி இருக்குது. இது இப்படி யார்கிட்ட கேட்போம்? ஒரு மருத்துவன்ட்ட போய் கேட்கிற உதவியும் அவுளியாட்ட கேட்கிற உதவியும் ஒன்னா? அவர்கிட்ட கேட்கறது அல்லாட்ட எப்படி கேட்பீங்க? அப்படிலாம் கேட்கறீங்க. அல்லாஹ் தான் இங்க இருந்து கூப்பிடலாம், எவ்வளவு தொலைவில் இருந்து கூப்பிடலாம், அவனுக்கு தான் தூரம் தொலைவு லிமிட்டு எதுவும் வரம்பு எதுவுமே கிடையாது. அப்ப ரப்புல் ஆலமீனை எப்படி கேட்கிறீர்களோ, உதவி தேடுகிறீர்களோ, அந்த மாதிரி உதவி தேடுதல் இங்க இருக்குது. டாக்டர்கிட்ட கேட்கறது இருக்க அந்த மாதிரி இல்ல. சரி, உங்கள ஒரு 25 பேருக்கு வைத்த வலி, 25 பேருக்கு 25 விதமான நோய் நோய்ங்களேன். 25 பேர் இப்ப டாக்டர்கிட்ட போயிட்டீங்க. போன உடனே 25 பேரும் ஒரே நேரத்தில் கத்துறீங்க, அவர் ஒரு நோயை சொல்லி 25 பேரு தகவலை வைத்துள்ள ஆள்கால் சொல்றான். அவனுக்கு ஏதாவது விளங்குமா? ஒவ்வொருத்தர சொல்லுங்க, ஒரு மனுஷன் தானடா, ஏன்டா இப்படி கத்துறீங்க? நீங்களும் விளங்கிட்டு தான் ஒருத்தரா போறீங்க. எதுக்கு இவ்வளவு நின்று போறீங்க? ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டீங்க, எதுக்கு டோக்கன் எடுக்கிறீங்க? எதுக்கு ஒருத்தரா போறீங்க? அவருக்கு ஒரு நேரத்தில் ஒரு ஆளுக்கு தான் செய்ய முடியும். அவரும் வழங்கி வச்சிருக்காரு, நீங்களும் வழங்கி வச்சிருக்கீங்க. நீங்கள் வழங்கி வச்சிருக்கிறதுனால தான் மொத்தமா 20 நிக்க மாட்டீங்க, ஒருத்தர் போவீங்க, அந்த சீட்டை வாங்கிக்கிடுவீங்க, அதன் அடிப்படையில் போறீங்க. அவரு நான் டாக்டர்டா வாடா, எத்தனை நாள் வாடா, லட்சம் ரூபா ஒரே இடத்துல முடியுமா? ஏதாவது முடியாது. அப்போ ஒரு மருத்துவர்கிட்ட நம்ம கேட்கக்கூடிய உதவி எப்படி இருக்குன்னு கேட்டா, அவன் எல்லா வகையிலும் மனுஷன். ஒரு நேரத்தில் 2 பேருக்கு அவனால் உதவி செய்ய முடியாது, ஒரு நேரத்தில் 3 பேருக்கு அவனால் ஒன்றும் செய்ய முடியாது விளங்கி கொண்டு, நம்மள்கிட்ட இருக்கிற மாதிரியான எல்லா பலவீனமும் அவன்கிட்ட இருக்குது. நம்ம எப்படி வீக்கா இருக்கிறோமோ, ஒரு நேரத்தில் ஒன்று கேட்க முடியுமோ, ஒரு நேரத்தில் ஒரு வேலையை செய்ய முடியுமோ, இந்த மாதிரி தான் அவனும் இருக்கிறான். அவன் ஒன்றை கத்துக்கிட்டா, நான் ஒன்றை கத்துக்கிட்டேன், அவ்வளவுதான். எனக்கு தெரியாத ஒன்று அவனுக்கு தெரியுது, அவனுக்கு தெரியாத ஒன்று எனக்கு தெரியுது. அப்படிங்கிற லெவல்ல தான் ஒரு டாக்டரையோ, ஒரு வக்கீலையோ, ஒரு என்ஜினியரையோ, ஒரு கட்டிடக்கலை நிபுணரையோ, ஒரு தையல் கலைஞரையோ யாரையோ நீங்க நினைக்கிறீங்களே தவிர அல்லாம நினைக்கிறீங்களா? இல்ல. ஆனா அவுலியா விஷயம் எப்படி? அவுலியாட்ட ரபியுல் லெவல் 12, ரபியுல் ஆகிறது, ரபியுல் ஆகிறது 11. அன்னைக்கு அப்துல் கார் ஜிலானி அவருக்கு அவர் மேல பக்தி கொண்டவன் பூராவுமே அன்னைக்கு ராத்திரி உட்கார்ந்துக்கிட்டு மௌலிது ஓதுறான். யாமுயிதினேன்னு கூப்பிட்டு என்ன செய்யறான்? ஓதுறான். அப்படி ஓதக்கூடிய 1 கோடி பேர் ஒரே நேரத்தில் ஓதுறான். இங்கேயும் ஓதுறான், இந்த அடுத்த தெருவுலையும் ஓதுறான், அந்த தெருவுலையும் ஓதுறான், அந்த வீட்டுல இந்த வீட்டுல இந்த வீட்டுல எல்லாம் கேட்கும் நினைக்கிறான் பாருங்க. அவன் எப்படி ஒரு அல்லாஹ் ஒரே நேரத்தில் கோடி பேர் கேட்டாலும் அவனுக்கு விளங்குமோ, அதே மாதிரி இவன் டாக்டர் இருக்கா அப்துல் கார் ஜிலானி, ஒரே நேரத்தில் நீ மெட்ராஸ்ல இருந்து ஓதுறதும் எனக்கு விளங்கும்பா, நீ கும்பகோணத்துல இருந்து கத்தி எனக்கு விளங்கும், நீ திருச்சியில இருந்து கத்தி எனக்கு விளங்கும், நீ ராமநாதபுரத்துல இருந்து கூப்பிடு எனக்கு விளங்கும், நீ ஆப்பிரிக்கா கண்டத்துல இருந்து கூப்பிடு எனக்கு விளங்கும், நீ ஆசியாவில இருந்து கூப்பிடு எனக்கு விளங்கும், அட சந்திர மண்டலத்தில் கூட கத்தி எனக்கு விளங்கும்னு சொல்லி அப்படியான ஒரு நம்பிக்கையிலேயாக நீங்க இதை நடத்திட்டு இருக்கிறீங்க. என்ன செய்யணும்? அவுலியாவை அவரை மனிதர் என்ற நிலையில வைத்து நீங்கள் உதவி தேடுவதாக இருந்தால் என்ன செய்யணும் தெரியுமா? எல்லாரும் கூடணும், பக்தர்கள்லாம்
அவுலியாவுடைய பக்தர்கள் பூரா ஒரு இடத்துல என்ன செய்யணும், ஒன்னா கூடி 7:05க்கு நீங்க 7, 7:06க்கு இவர் கேட்பாரு, 7:07க்கு இவர், 7:08க்கு டைம் நிமிஷம் நீ, அப்படிதான் ஒரு நேரத்துக்கு ஒரு ஆள் கேட்பீங்க. எல்லாருக்கும் டைம் கொடுத்துடணும், டோக்கன் கொடுக்குற மாதிரி. அப்பதான் நீங்க அவுலியா வந்து மனுஷமா நினைக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்க என்ன பண்றீங்க, 7:05க்கு 70,000 பேர் கேட்கறான், 7:06க்கு 90,000 பேர் கேட்கறான், 7:07க்கு 40,000 பேர் கேட்கறான். இந்த 40,000 பேரும் எத்தனை இதெல்லாம் கேட்கறான். இவ்வளவையும் அவர் வாங்கி கிரகிச்சு அதை பிரிச்சு இங்க இருந்து இந்த கோரிக்கை வருதுன்னு கண்டுபிடிச்சு முடிஞ்சு செய்வார்னா இது அல்லாஹ் செய்யற வேலையா மனுஷன் செய்யற வேலையா? இதுக்கும் போய்கிட்டு அம்மாட்ட சோறு போட சொல்றது இப்படி கம்பேர் பண்றது, அம்மாட்ட சோறு போட சொல்றதையும் பொண்டாட்டிட்ட வந்து டீ போட சொல்றதையும் அவுளியாட்ட போய் கேட்கறதும் சமமா? பொண்டாட்டியை அல்லாஹ் நினைச்சிட்டா கேட்கிறோம், பெரிய தெய்வீக அம்சம் வந்துருச்சு நினைச்சிட்டா கேட்கிறோம் இல்லையே? உப்பு அதிகம் போட்ட ஓங்கி அறையிறீல்ல, அப்படித்தானே கேட்கறிய? அம்மாவே சோறு போட்டா சோத்ததி தொட்டி தட்டுப்புறீல்ல, சின்ன பிள்ளையா இருக்கும்போது செஞ்சிருக்கிறீல்ல. அப்ப என்ன இதுல விளங்குது? அவங்கள்ட்ட எல்லாம் கேட்கிறோம். உலக வாழ்க்கையில ஒருத்தர் உதவி இல்லாமல் ஒருத்தரால் வாழவே முடியாது, அல்ல அப்படி படைச்சிருக்கிறான். அதை அனுமதிக்கவும் செய்யறான். அதுக்கு பேர் தாவுன், பரஸ்பரம் உதவுதல். நல்லா விளங்கினதுக்கு அதுக்கு சரியான மொழிபெயர்ப்பு என்னன்னு கேட்டா, பரஸ்பரம் உதவுறது. நீ அவருக்கு உதவு, அவர் உனக்கு உதவுவாரு. மனிதன் என்ற நிலையிலிருந்து உதவுதலை அல்லாஹ் அனுமதிக்கிறான். மனிதன் என்ற நிலையில் இல்லாமல் உதவுற தன்மையை அல்லாஹ் அனுமதிக்கல, அது அல்லாஹ்வுக்கு மட்டும் சொந்தங்கிறான். அப்ப நீங்க கேட்கறதெல்லாம் அல்லாஹ்ட்ட கேட்கிற மாதிரியான அம்சத்துல தான் கேட்கறீங்க. அதாவது தூரம் தடையாக இல்லை, அவுலியாட்ட கேட்கறதுக்கு தூரம் தடையாக இல்லை, டாக்டர்கிட்ட கேட்கறதுக்கு தூரம் தடையாக இருக்கிறது. அவுலியாட்ட கேட்கறதுக்கு வந்து ஒரு நேரத்தில் ஒன்னு கேட்க முடியும், எத்தனை வேணாலும் கேட்கலாம். மருத்துவர்கிட்ட போய் கேட்கறது வந்து ஒரு நேரத்தில் ஒருவர் தான் கேட்பாரு அப்படின்னு விளங்கிறீங்க. அது போக அந்த உதவி நீங்க கேட்கறீங்க, அவர் உதவி செய்யறாரு, உதவி செய்யறாரு இல்லையா? அந்த செய்யற உதவி மனிதன் செய்யற மாதிரியான உதவியா, அல்லாஹ் செய்யற மாதிரியான உதவியா? எந்த முறையில் அல்லாஹ் உதவி செய்வான்? இப்போ உங்களுக்கு வறுமை, அல்லாஹ்ட்ட கேட்டுட்டீங்க, அல்லாஹ்ட்ட கேட்டோன்னு உங்களுக்கு செல்வந்தனாக அல்லாஹ் நினைக்கிறான். உடனே அப்படியே கூரையை பொத்துக்கிட்டு 500 ரூபாய் கட்டா விழுவுமா? அப்படி அல்லாஹ் உதவி செய்வான்? செய்ய மாட்டான். அல்லாஹ் செய்யற உதவி எப்படி இருக்கும் கேட்டா, மின் ஹைதுலா யஹ்தசிப், நினைத்து பார்க்காத விதத்தில் நடக்கும். கடையில் அள்ளி போடுவான், நமக்கு தெரியாது, அதாவது பிச்சுட்டு போவோம் வியாபாரம். அல்லாஹ் நமக்கு தரத்தை நினைச்சிட்டான்னு சொன்னா பெட்டி கடை தான் வச்சிருப்போம், எப்ப பார்த்தாலும் கூட்டம் அலை மோதும், பெட்டி கடை பெரிய கடையா போம், அப்படி போகும், அப்படி போயிடும். இப்படித்தான் அல்லாஹ் தந்தானே தவிர உங்களுக்கு அல்லாஹ்ட்ட துவா செஞ்சு முடிச்ச உடனே இந்தா 500 ரூபாய் கட்டு, நீ இந்தியாவில் வந்து 2 ரூபா நோட்டை போட்டு அமெரிக்காவில் டாலர் நோட்டை எல்லாம் போடுவான், அப்படி போட மாட்டான், அப்படி போட்டது இல்லை. அப்ப அல்லாஹ் செய்யற உதவி இருக்குதே, உதவி செய்வான். எப்படி வருது, எங்க இருந்து வருது, எந்த முறையில் வருதுன்னு யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் செய்யற உதவி செய்வான். அது மாதிரி குழந்தை வேணும்னு கேட்குறீங்க, குழந்தை அப்படி போடுவானா? அப்படி போட மாட்டான். ஆக குழந்தை வேணும், இந்தா இந்த குழந்தை படுக்கையில் கிடக்குமா? அப்படி கிடக்காது. அதுக்குன்னு எந்த முறையில் அவன் தர்றான்லாம் உங்களுக்கு தெரியாது, அவன் தந்துடுவான். அதே மாதிரி தான் அல்லாஹ்வுடைய உதவி. மனுஷன் செய்யற உதவி என்ன? என்கிட்ட 100 ரூபா கேட்குறீங்க, நான் உங்கள்கிட்ட 100 ரூபா கேட்குறேன், இப்போ பாக்கெட்டில் எடுத்துக்க, இப்போ பாரு பாக்கெட், அப்படி சொல்லுவேனா? என்கிட்ட 100 ரூபா கேட்குறீங்க, 100 ரூபா தானே, உன் பாக்கெட்டில் இருக்க எடுத்துட்டு போ, அப்படி நான் சொல்லுவேனா? 100 ரூபாய் நான் கையை விடணும், எடுக்கணும், நீங்க அதை பார்க்கணும், நான் நீட்டணும், நீங்க அதை வாங்கணும். இப்படித்தான் மனிதன் உதவி. மனிதன் செய்யற எந்த உதவியா இருந்தாலும் அது எப்படி வருதுங்கிறது ஸ்டார்டிங்ல இருந்து முடிகிற வரைக்கும் தெரியும். மனிதன் செய்யற எந்த உதவியா இருந்தாலும் சரி, உதவியுடைய ஆரம்பம் என்னங்கிறது தெரியும், உதவி எங்க வந்து முடியுதுங்கிறது தெரியும். டாக்டர் உதவி செய்யறாரு, எப்படி உதவி செய்யறாரு? நர்ஸை கூப்பிடுறாரு, அந்த சிரிஞ்சல் எடுங்கிறாரு, பாட்டில் எடுங்கிறாரு, உள்ள தனியை குளுக்கோஸை கலக்கிறாரு, மறு உரியிறாரு, ஊசி கிட்ட கொண்டு வர்றாரு, சட்டையை தூக்குங்கிறாரு, கையில் ஒரு குத்து குத்துறாரு, ஒரு அழுத்துறாரு, மருந்து உள்ள போகுது. இவ்வளவு விஷயங்கள் நமக்கு தெரியுது. இவ்வளவு விஷயம் என்ன செய்யுது? தெரியுது. அல்லாட்ட வயிற்று வலிக்குன்னு சொன்னா அங்க இருந்து ஒரு மாத்திரை வரும், அப்படி கையை நீட்டும், வாயை புழக்கும், உள்ளக்க போட்டு தண்ணி ஊத்துமா? அப்படி செய்யாது. அல்லாட்ட இருந்து உதவி எப்படி வரும்? அது போயிடும். அல்லாட்ட வயிற்று வலிக்க துடிச்சுக்கிட்டு இருப்பீங்க, அல்லாடோன்னு என்னமோ யாரையும் வாங்கிட்டு போன மாதிரி இருக்கும். எப்படி போகுதுன்னு நமக்கு தெரியாது. அப்ப உதவி செய்தல் என்பது, அல்லாஹ் உதவி செய்தல் என்பதற்கு ஒரு மெத்தட் இருக்குது. மனிதர்கள் மனிதர்கள் அல்லாஹ் தவிர மற்றவர்கள், அல்லாஹ்வை தவிர மற்றவைகள் ஆடு மாடா கூட இருக்கட்டுமே, அவைகள் நம்ம உதவி செய்யறது, நமக்கு அது உதவி செய்யறது, இதுகளுக்கெல்லாம் ஒரு மெத்தட் இருக்கு. என்ன மெத்தடு? அல்லாஹ் செய்யற உதவி என்பது எப்படி அந்த உதவி ஆரம்பிக்குது, எப்படி நம்மளை வந்து அடையுது, எல்லாமே நமக்கு தெரியும். உதவி பெறக்கூடிய ஒவ்வொருத்தனுக்கு அந்த உதவி வரக்கூடிய மெத்தட் என்ன செய்யும் தெரியும். ஆனா அல்லாஹ்ட்ட இருந்து வர்ற உதவி அப்படி இருக்காது. நீங்க அவுலியாட்ட கேட்கறீங்களே,
இப்படி இருந்தா கேளுங்க. எப்படி அவுலியாவே எனக்கு ரிஸ்க தாண்டு கேட்கறீங்க, அவர் என்ன செய்யறாரு? அப்படி கபரை பொழந்துக்கிட்டு அப்படி கையை தூக்கி நான் கூட வாங்கிக்கலாம், தந்தான வாங்க ரெடி. அவர் அப்படி தந்தாரே, ஆனால் அப்படித்தான் வாங்கலாமே. உதவி செய்யறது கண்ணுக்கு தெரிகிற மாதிரி தர்றதா மனுஷனுக்கு முடியும்ல. அவர் எப்படி தந்தால் நீங்க வாங்கலாம். உதவி தருகாவது அவுலியாவே கத்துறீங்க, ரொம்ப கஷ்டப்படுறேன். அப்படி திடீர்னு ஒரு கை வருது ஒட்டச்சுக்கிட்டு, அப்படி 500 கட்டு இருக்குது, இந்தா பிடிச்சிக்க, இந்த சவுண்ட் வருது, வாங்கிட்டு வரலாம். இது தப்பே இல்லை. அவர் அல்லாவா தரல, தர்றது தெரிஞ்சு மனுஷன் மாதிரி தர்றாரு. மனித மாதிரி தந்தா என்ன செய்யலாம், வாங்கலாம். அப்படி யாருக்கா தந்திருக்காரா இது வரைக்கும்? உண்டா? இல்ல. நீங்க எப்படி நினைக்கிறீங்க? அவற்றை அப்பீல் போடும் பொழுது அல்லாஹ் எப்படி தருவானோ, எந்த வழியில வருதுன்னு தெரியாமல் இப்படி தருவானோ, அல்லாஹ் எப்படி குணப்படுத்துவானோ, அல்லாஹ் எப்படி உங்களுடைய நிம்மதியை தருவானோ, அந்த மாதிரி குணம் தந்துட்டு போயிருவான்னு நினைக்கிறீங்க? நோய்க்கு நீங்க பெட்டிஷன் போட்டாலும் அல்லாட்ட போடுற மாதிரி பெட்டிஷன், அது வறுமைக்கு நீங்கள் பெட்டிஷன் போட்டாலும் அல்லாட்ட போடுற மாதிரி பெட்டிஷன், மனுஷன்ட்ட போடுற மாதிரி பெட்டிஷன் இல்லாது. அப்பதான் நம்ம விளைவிக்கிறோம் இது அல்லாட்ட உதவி தேடுற மாதிரி அமைஞ்சிருக்குது. நமக்கு என்னதுனால அந்த குழப்பம் வருதுன்னு கேட்டாங்க. எல்லா தன்மைகளுமே அல்லாஹ் தனக்கு இருக்குன்னு சொல்றானே, அந்த தன்மைகள் எல்லாம் நம்ம கிட்ட இருக்குதுங்க. இப்ப அல்லாஹ்வுக்கு கேட்கக்கூடியவன் ஒரு தன்மை இருக்கு, சமீஉன், கேட்கக்கூடியவன், அதாவது செவியுறுபவன் அப்படின்னு ஒரு தன்மை இருக்குது. உங்களுக்கு செவியுற தன்மை இருக்குது, இருக்குல்ல, நீங்கள் காதுல வழங்குது இல்ல. அதே மாதிரி பார்க்கக்கூடியவன் பசீருன், அல்லாஹ்வுக்கு ஒரு தன்மை இருக்குது, நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுக்கும் பார்க்கக்கூடியவன்கிற தன்மை இருக்குது, அல்லாஹ்வுக்கும் பார்க்கக்கூடியவன் தன்மை இருக்குது. அதே மாதிரி பிடிக்கக்கூடியவன், எடுக்கக்கூடியவன், உதவக்கூடியவன், கருணை காட்டக்கூடியவன், கோபத்தை வெளிப்படுத்தக்கூடியவன், அடக்கி ஆள்பவன், இப்படியான ரிசுக்கு தருபவன் இருக்குது. ஏன் நீங்க உங்க பொண்டாட்டி பிள்ளைக்கு ரிசுக்கு கொடுக்க தானே செய்றீங்க? இருக்கு, எல்லாத்தையும் இருக்குது. அல்ல நம்ம என்ன விளங்கிக்கிறது இல்லைன்னு கேட்டா, அல்லாஹ் கேட்பவன் என்று சொன்னால் அதுக்கு வேற அர்த்தம், நம்ம கேட்பவன் என்று சொன்னால் வேற அர்த்தம். இதை விளங்கிட்டா குழப்பமே இல்லை. அல்லாவும் கேட்பான், நம்மளும் கேட்போம். அல்லாஹ் எப்படி கேட்பான்? எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் கேட்பான், எந்த நேரத்திலையும் கேட்பான், எத்தனை லட்சம் பேர் பேசினாலும் கேட்பான், வாய்க்குள்ள முனைங்கிட்டாலும் கேட்பான். அவனுக்கு இவ்வளவு டெசிபிள் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. காற்று இருந்தாலும் கேட்பான், காற்று இல்லாட்டாலும் கேட்பான். அப்படியான கேட்கும் திறன் உள்ளவன் அல்லாஹ். நம்ம கேட்போம், ஒரு நேரத்தில் ஒன்னு கேட்போம், ஒரு கிட்டத்தில் இருந்தா தான் கேட்போம், காற்று வீசினால் தான் கேட்போம், ஒரு லிமிட்டுக்கு தாண்டி நம்மளால கேட்க முடியாது. இதை விளங்கிட்டா நம்ம அல்லாஹ்வுடைய கேட்கும் திறன் அவுலியாவை கொடுத்தோமா, மனுஷனுடைய கேட்கும் திறனை கொடுத்தோமா? நீங்க இங்க இருந்துட்டு அவுலியாவை கூப்பிட்டீங்கன்னு சொன்னா நீங்க மனுஷனுக்கு உள்ள சக்தியை அவருக்கு கொடுத்திருக்கிறீங்களா, அல்லாஹ் கேட்கிற சக்தியை கொடுத்திருக்கிறீங்களா? அதாங்க கேள்வி. பார்க்கிறது நீங்கள் பார்ப்பீங்க, நான் பார்ப்பேன். நீங்க என்ன பார்ப்பீங்க? இந்த செவத்துக்கு அங்க அப்புறம் என்ன இருக்குன்னு உங்களை பார்க்க முடியுமா? முடியாது. இதுக்கு மேல என்ன இப்ப நடந்தது தெரியுமா? தெரியாது. இந்த சின்ன மெல்லிய திரை, இதுக்கு பின்னாடி எத்தனை பேர் சொல்லுங்க, சொல்ல முடியாது. மெல்லிய திரை தான், பெரிய இரும்பு சோறுலாம் போடப்படல. இதுக்கு பின்னாடி இப்ப எத்தனை பேர் இருக்கிறாங்க? சொல்ல முடியாது. யார் யார் இருக்கிறா? சொல்ல முடியாது. என்னுடைய பார்வைக்கு உங்களுடைய பார்வையும் ஒரு சின்ன ஒரு திரையை கூட தாண்டி போகாது, கிழிச்சிட்டு போக முடியாது. இது நம்முடைய பார்க்கிற திறன். அல்லாஹ் தான் பார்க்கறான், நம்மள மாதிரி பார்க்கறான்னு அர்த்தமா? அவனுடைய பார்வை என்ன பார்வை? அது எக்ஸ்ரே மாதிரியான பார்வை. எக்ஸ்ரே எப்படி எல்லாம் ஊடிட்டு உள்ள எலும்பத்துக்கு தனியாக காட்டிப்படுதோ அந்த மாதிரி மனுஷன் உதாரணம் இருக்குல்ல, இப்படி பார்க்குவான். இந்த இதெல்லாம் திரையே கிடையாது. இதை தாண்டிக்கிட்டு நம்ம இருக்கிறவனுக்கு தெரியும், இது கீழே உள்ளதும் தெரியும். 50 மாடியில் இருந்தாலும் 50 மாடியிலும் ஊடுருவிட்டு கீழே உள்ள மாடியில் உள்ளதுன்னு செய்வான், பார்ப்பான். அவனுக்கு எந்த தடையும் கிடையாது, திரையும் கிடையாது. வெளிச்சம் இருந்தால் தான் நமக்கு பார்க்க முடியும். கிட்டத்திலே இருப்போம். இப்போ கரண்ட் போச்சு, பார்க்க முடியுமா? இப்போ திரும்ப கரண்ட் போச்சுங்க, எந்த திரையும் இல்லை, தடையும் இல்லை, பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிறிய, தெரியாது, பார்க்க முடியாது நம்மளால. அல்லாஹ்வுக்கு என்ன செய்ய முடியும்? இருட்டில் பார்ப்பான், வெளிச்சத்தில் பார்ப்பான். அதே மாதிரி உங்களுக்கு எத்தனை பார்க்க முடியும்? ஒண்ணுதான் பார்க்க முடியும். 2 கண்கள் 2 காட்சி காண முடியுமான்னு கேட்கறான்ல. ஒரு 2 கண் இருந்தா கூட 2 காட்சி காண முடியாது. 2 சேர்ந்து ஒண்ணுதான் பார்க்கும். வழங்குதா? இந்த கண்ணில் அதை பார்த்துக்கிறேன், அந்த கண்ணில் அதை பார்க்கறேன்னு பாருங்களா பார்ப்போம். இந்த கண்ணில் இவரை பார்க்கணும், இந்த கண்ணில் இங்கிட்ட வந்து 2 சேர்ந்து திரும்பிக்கணும். பார்த்து பாருங்க, ஒரு ஆளை வச்சுக்கிட்டு இந்த கண்ணில் இவரை பார்க்கணும், இந்த கண்ணில் இவரை பார்க்கணும், தனியா ஒரு செகண்ட்ல வச்சு பாருங்களேன், டெஸ்ட் பண்ணி பாருங்களேன், முடியாது. 2 சேர்ந்துட்டு திரும்ப, வழங்குதா? இங்கிட்ட இது திரும்ப அதை சேர்ந்து திரும்பிக்கணும். இந்த வண்டியில கீரை திரும்பும் போது 2 டயர் சேர்ந்தானு திரும்பும். வண்டியில ஸ்டீரிங் திருப்பும் போது இந்த டயர் அப்படி, அந்த டயர் இப்படி திரும்புமா? திரும்ப 2 சேர்ந்தாப்புல இப்படி திரும்பும், இப்படின்னா இப்படி திரும்பும். அப்படி படைச்சு வச்சுக்கலாம் அல்ல. அந்த கண்ணை என்ன செய்யும்? 2 சேர்ந்து ஒண்ணுதான் பார்க்கும். அப்ப நம்முடைய பார்வை என்ன? தடை இல்லாம இருந்தா பார்ப்போம், வெளிச்சமா இருந்தா பார்ப்போம், அது கிட்டத்துல இருந்தா பார்ப்போம். திரையே இல்ல, தடையே இல்ல, 3 கிலோமீட்டருக்கு அப்பால் நிற்கிறான், பார்க்க இயலுமா? தரை இல்ல, திரையில வெளிச்சம் நல்லா இருக்குது, 3 கிலோமீட்டருக்கு அப்பால இருக்கிறான், தெரியாது, உண்மை தெரியாது. ஒரு நினைச்சு ஆடு வர்ற மாதிரி கிடைச்ச மனசு நினைப்பான், வழங்குதா? அப்ப அந்த மாதிரி தான் நம்ம பார்க்கறது.
அவனுக்கு என்ன இங்க உள்ளதையும் பார்ப்பான், இதுக்கு நேர் பேக் சைடுல இருக்கு அதையும் பார்ப்பான். பக்கத்தில் உள்ள விட்டுருவோம். அல்ல எதை பார்க்கறான்? சேட்டலைட்ல இருந்து பார்த்தா கூட பாதி உலகத்தான் பார்க்க முடியும். நமக்கு சேட்டலைட்ல இருந்து கொண்டு அப்படி போட்டோ எடுக்கிறோம், பாதி உலகத்தை போட்டோ எடுக்க முடியும். சந்தேகம் கிடையாது. மீதி பாதியா அங்கிட்ட ஒரு சேட்டலைட் வைக்கணும், அப்பதான் அதை பார்க்க முடியும், அமெரிக்காவை எடுக்க முடியும். அல்லாஹ் வந்து இந்தியாவை பார்க்கும்போது என்ன செய்வான்? அமெரிக்காவை பார்ப்பான். இந்த சேட்டலைட் கூட என்ன செய்ய முடியும்? அந்த அவர் சொல்லிட்டு போயிட்டார், சேட்டலைட் என்ன பார்க்க முடியும்? மரங்கள் அடர்த்தியா இருக்கிறதான் பார்க்க முடியுமே தவிர வீரப்பன் எங்க இருக்கான்னு பார்க்க முடியான்ட்டாரு. யாரு? சேட்டலைட் உதவியை நாடுவீர்களான்னு கேட்டதுக்கு சந்தன வீரப்பனை பிடிக்கிறதுக்காக வேண்டி சேட்டலைட் உதவி கொடுப்பீங்களான்னு அவர் கஸ்தூர்ரங்க கேட்கிறாங்க. அவர் என்ன பண்றாரு? கஸ்தூர்ரங்க சேட்டலைட்லாம் அப்படிலாம் கண்டுபிடிக்க முடியாது, தூரத்திலிருந்து எடுக்கிறோம், பச்சை பச்சைன்னு தெரியும், மரம் இருக்குன்னு விளங்கிடுவோம், சும்மா மண் கலர்ல தெரியும், அதுல வந்து ஒண்ணும் இல்லை பாலைவனம் விளங்கிடுவோம், வெள்ளை வெள்ளைன்னு தெரிஞ்சா மேகம் இருக்குன்னு விளங்கிடுவோம், துல்லியமா மரம் எத்தனை எண்ணி கூட சொல்ல இயலாது, அதுக்கெல்லாம் ஒளிஞ்சுக்கிட்டு விருப்பனை சொல்ல முடியும் அவர். அப்ப சேட்டலைட்ல கூட என்ன பார்க்க முடியும்? அப்படி டிம்மா பார்க்க முடியும். அதாவது இந்த சோடா பாட்டில் கண்ணாடி போட்டிருப்பானே, அவனுக்கு கண்ணாடி கலட்டா எப்படி தெரியும்? அது இப்படிதான். சோடா பாட்டில் கண்ணாடி இருக்க அதை போட்டுக்கிற ஒருத்தனுக்கு கண்ணாடி கழட்டிட்டு பார்த்தா என்ன தெரியும்? என்னமோ தெரியும். உண்மை அது மாதிரி தான் சேட்டலைட் காட்டுமே தவிர இப்படி சார்பா துல்லியமா காட்டுமா? துல்லியமா காட்டாது. அப்ப ரப்புல் ஆலமீன் பார்க்கறான். எப்படி பார்க்கறான்? எப்படி பார்க்கறான்னு கேட்டா, மேல பார்க்கறான், கீழே பார்க்கறான், உள்ள போஞ்சிக்கிட்டு இருந்தாலும் பார்க்கறான், கபருக்குள்ள போய் உட்கார்ந்து இருந்தாலும் காட்டுறான், அண்டர் கிரவுண்டு கட்டிட்டு உள்ள போனாலும் காக்குறான், எல்லாத்தையும் பார்க்கறான். உலக குண்டு போய் புருஜு செய்யதா வலுவான கோட்டைக்குள்ள நீங்க உள்ள உட்கார்ந்து இருந்தாலும் அதையும் பார்க்கறான். அப்ப அல்லாஹ்வும் பார்க்கறான், நானும் பார்க்கறேன், அது மாதிரி தான் அவுலியா பார்க்கறான்னு சொல்ல முடியாது. அல்லாஹ் பார்க்கிற மாதிரி எவனா பார்ப்பான்? அதான் கேள்வி. இப்ப நீங்க அவுலியாவை எப்படி எப்படி பார்க்கறாரு நினைக்கிறீங்க? அவுலியா எப்படி பார்க்கறாரு உங்களை? அல்லாஹ் பார்க்கிற மாதிரி பார்க்கறாருங்க. இல்லாட்டி இங்க உட்கார்ந்து கூப்பிடுவீங்களா அவரை? நீ என்ன நினைக்கிறீங்க? அல்லாஹ் எப்படி கிட்டத்துல உட்கார்ந்து தான் பார்க்கணும் அவசியம் இல்லையோ, அந்த மாதிரி அவுலியாங்கிறவர் எங்க இருந்து பார்ப்பாரு உங்களை? மனுஷன் இல்ல வரும்னு நினைக்கிறீங்க. அப்ப நீங்க மனிதனா கருதலையா? அல்லாஹ் ஆகிட்டீங்கல்ல, அதான் விவகாரம். அப்ப அல்லாஹ் மாதிரி பார்க்கிறது என்பதுல அதுல வித்தியாசம் இருக்குது. அல்லாஹ் இறக்கம் உள்ளவன், நீங்களும் இறக்கம் உள்ளவங்க, ரெண்டு ஒண்ணா இல்ல. உங்க இறக்கம்ல சும்மா ரொம்ப அற்ப கோடியில சொல்ல இயலாது. அல்லாஹ்வுடைய இறக்கத்தோட ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னா நம்ம இதெல்லாம் ஒரு இறக்கமே கிடையாது. சின்ன ஒரு பாய்க்கு ஆர்வலத்தை வெட்டிட்டு போயிடுவோம். அவனை இல்லைங்கிறாங்க, போடா எங்கடா இருக்கான் அல்லான்னு 63 வருஷம் 50 வருஷத்துக்கு திருடிட்டு இருக்கான், அவனுக்கு சோறு கொடுக்குறான் அல்ல. அவன் எப்படிப்பட்ட இறக்கம் உள்ளவன்? 50 வருஷமா அல்லாஹ் இல்ல இல்ல பெரியார் இல்ல இல்லைன்னு இருந்தாரு, கடவுளை இல்லைன்றாரு. அவர் 100 வயசு வரையும் சோறு கொடுத்தான்னு அல்ல. மிதிக்க வேண்டிய இடத்துல மிதிப்பான், அது ஒரு விஷயம். கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்தானா இல்லையா? அவன் 100 வருஷம் பொறுத்தான. அவன் உங்களுக்கு முடியுமா? ஒரு நாள் பொறுப்பில்ல, பெத்த பிள்ளைகிட்ட பொறுப்பியலா? பெத்த பிள்ளை ஏது போட பொழியன்றுவீங்களா? இதான் நம்முடைய இறக்க குணம். அப்ப அல்லாஹ் இறக்கம் காட்டுறான்னு சொன்னா அந்த அளவற்ற அருளுக்கு நிகர் கிடையாது. அந்த மாதிரி ஒருத்தர் இறக்கம் கேடுவான்னு நினைக்க கூடாது. அல்லாஹ் அழகா சொல்றான், வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத். இதான் லிமிட், அளவுக்கு நிகரா யாரும் இல்ல. எதுல யாரும் இல்ல? கேட்கறதுல அவன் மாதிரி கிடையாது, பார்க்கறதுல அவன் மாதிரி கிடையாது, வாரி வழங்குறதுல அவன் மாதிரி கிடையாது, இறக்கம் காட்டுறதுல அவன மாதிரி கிடையாது, ஆள்வதில் அவன மாதிரி கிடையாது, அதிகாரம் செலுத்துறதுல அவன மாதிரி கிடையாது. அப்படி எல்லா பண்புகள்லையும் அல்லாஹ்வுக்கு 100 சிபத்துகள் இருக்கு, 100 தன்மை இருக்கு. அல்லாஹ்ங்கிறது சேர்த்து 100, 99 திருநாமங்கள் அல்லாஹ்வுக்கு இருக்குது. அந்த 99 பண்புகளுமே அவனுக்கு இருக்கிற மாதிரி யாருக்கும் இல்லை, அல்லாஹ்வுக்கு இருக்கிற மாதிரி யாருக்கும் இல்லை என்று விளங்குறது இருக்கு. அதுக்கு பேர் தாங்க தௌஹீது, அதுக்கு பேர் தான் ஏகத்துவ கொள்கை. அப்ப நம்ம இந்த பெரியார்கள்ட்ட போய் கேட்கறத கொண்டு போய் மனுஷன்ட்ட போய் கேட்கறத கம்பேர் பண்றாங்களே, அதை விட ஒரு பைத்தியக்காரத்தனமான வாதம் இருக்கவே முடியாது. எல்லாத்துக்கும் மேல இன்னொரு பெரிய அம்சம் என்ன தெரியுமா? இது உசுரோட இருக்க மூத்தா போயிட்டாங்க, அதை விட மோசம். இவன்கிட்ட கேட்கறது அது மோசம். உயிரோட உள்ளவன்ட்ட கேட்கறத விட இறந்து போன ஆள்கிட்ட கேட்கறது இருக்க, அது இன்னொரு பெரிய மோசமா இருக்கு. எப்படி மோசமா இருக்கு? இவன் உசுரோடன்னு ஒன்று இருக்கிறான்லங்க, இவன் என்ன செய்யறான்னு கண்ணுக்கு தெரியுது, இவன் இயக்கம் எல்லாமே தெரியுது. அப்ப அவர் மூத்தா போனது உங்களுக்கு தெரியுது, நீங்க தான் மூத்தா போனதா நம்புறீங்க. மூத்தா போனதுனால குறிப்பிட்ட இடத்துல அடக்கம் பண்ணி வச்சுக்கிறீங்க. அல்லாஹ் என்ன குறிப்பிட்ட சமாதியா கட்டி வச்சிருக்குது இல்லையே? அப்ப அல்லாஹ் மூத்தா போனன்னு உங்களுக்கு நல்லா தெரியுது, அவர் மூத்தா போயிட்டாருன்னு நல்லா தெரியுது. அப்ப உசுரோட உள்ளவன்ட்ட கேட்கறத போய்கிட்டு மூத்தா போன ஆள்கிட்ட கேட்கறது கம்பேர் பண்ணலாமா? இவன்ட்டையாவது கேட்கறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கே தவிர இவன்ட்ட கேட்கறது கூட அவர்கிட்ட கேட்கறாரு. ஒரு அவுளியா அடங்கியிருக்காரு, கியூல நின்றுகிட்டு வைத்தியத்துக்கு போகலாமா? அதுவே கூடாதுங்கிறேன். ஒரு மனுஷன்ட்ட கேட்கிற மாதிரி கேட்பதற்குரிய சக்தி அவருக்கு உண்டுமா? மூத்தாயிட்ட எப்படிங்க இருக்கு? அவர் யாராவது இருக்கட்டுமே, மூத்து என்பது அந்த சாதாரணமா உங்களுக்கு எனக்கு இருக்கிற அந்த பவனையும் சேர்த்து எடுத்துட்டு போச்சு. நம்ம அல்லாஹ்வுடைய பவர் இறங்கிருச்சு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு இருக்கிற மாதிரியான சக்தி கூட அவருக்கு கிடையாது. இவ்வளவு தெளிவாக அதுக்கு பல நாட்கள் நமக்கு சான்றுகள் சொல்லி இருக்கிறோம்.
இறந்து போன பிறகு எந்த செயல்பாடு இல்லை என்பதற்கு இதற்கு முந்தைய நாட்களில் திருக்குறானில் இருந்தும் ஹதீசுகள்ல இருந்து ஏராளமான இன்னைக்கு லாஜிக்கா சொல்றதுக்காக குரான் ஆயத்தை நான் சொல்லவே இல்லை. ஏன்னா இது மாதிரி உதாரணங்களுக்கு தேவையில்லை. அவங்க இருக்கு தனமா சொல்ல லாஜிக் சொன்னா நம்ம லாஜிக்கா தான் விளக்க வேண்டியிருக்கு. அதனால இன்னைக்கு வந்து ஆயத்துகள் யூஸ் பண்ணாமே சொல்லிட்டு இருக்கிறோம். வழங்குதா? இது ரொம்ப சிம்பிளான விஷயங்கள். அதனால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கக்கூடியதை அல்லாஹ்ட்ட கேளுங்க. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் சொன்னா கடவுள் நிலையில் நிறுத்தி, கடவுள் நிலையில நிறுத்தி கேட்கிற விஷயங்களை அல்லாஹ்ட்ட மட்டும் கேளுங்க. மனிதன்கிற நிலையில் நிறுத்தி கேட்கிற விஷயத்தை எவன்ட்டும் கேளுங்க. காவிட்டு கூட கேளுங்க, கருணாநிதிட்டு கேளுங்க, வாஜ்பாயிட்டு கேளுங்க, தப்பு கிடையாது. மனுஷங்கிற முறையில் கேட்கறத கேளுங்க. அது போக இன்னொரு பெரிய வித்தியாசம் இருக்கு. அல்லாஹ்ட்ட கேட்கறதுக்கு மனுஷன்ட்ட கேட்கறதும் கூட நம்ம வந்து இன்னென்ன விஷயங்கள் மனுஷனுக்கு முடியாதுன்னு எல்லாம் தீர்மானிச்சிருக்கிறான்ல, அதை போய் யாரும் மனுஷன் கேட்க மாட்டோம். சில விஷயங்கள் தான் மனுஷனுக்கு முடியும், சில விஷயங்கள் முடியவே முடியாது. முடியவே முடியாதுங்கிறத போய் நம்ம மனுஷன் கேட்போமா? கேட்கவே மாட்டோம். ஆனா நம்ம அவுளியாங்கிறவற்றை என்ன கேட்கிறோம்? முடியவே முடியாதுங்கிறத போய் அவர் போய் கேட்கிறோம். முடியவே உதாரணமா ஒரு மார்க்கத்தில் ஹராமு தான். உதாரணத்துக்காக சொல்றேன். லாட்டரி சீட் எடுத்துக்கிட்டான் ஒருத்தன், எடுத்துக்கிட்டு ஒரு டாக்டர்கிட்ட போய் இதுக்கு பரிசு விழுவுறதுக்கு நீ ஏற்பாடு செய்யுங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்லுவீங்களா? அவருக்கு அது முடியாதுன்னு தெரியும். உங்களுக்கு அது கேட்க மாட்டீங்க. என்ன கேட்பீங்க? மாத்திரை தான் கூடியான்னு கேட்பீங்க. இது நீ பரிசு விழுவும் குழுக்கள்ல இந்த சீட்டு தான் வரணும், அதுக்கு ஏதாவது ஒரு டெக்னிக் பண்ணுங்க அப்படின்னு கேட்க மாட்டீங்க. ஏன்? அவர் அதெல்லாம் முடியாது. நல்லா தெரியும். இதெல்லாம் மனுஷன் செய்யற வேலையே இல்லை. இது முடியாது. செய்வதா இருந்தாலும் யாரும் தான் செய்ய முடியும்? எல்லாரும் செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இது கேட்கறான் அவளியாட்டா சீட்டு எடுத்து கபூரில் வச்சு எடுத்துட்டு வரான். நாகூருக்கு போனீங்கன்னா லாட்டரி சீட் எடுத்தோம் நாங்கள் கபூரில் வச்சு அதுக்கு ஒரு பாத்தியா ஓதி இந்த சீட்டுக்கு தான் பரிசு அம்புட்டு பேர் சொல்லிட்டு வரான். ஒரு பேர் கொடுக்குறதுல அது விஷயம். அம்புட்டு பேரை சீட்டை கொண்டே கபூரில் வச்சு எனக்கு தான் இது ஒன்று தான் அப்படி மாற்றிடுவார்னு நினைக்கிறான். அதாவது மனிதன் எதை செய்ய மாட்டான் என்று அவனே ஒத்துக்கிட்டு இருக்கிறானோ அந்த விஷயங்களை போய் அவர்கிட்ட கேட்கிறான். எது அல்லாஹ்வுக்கு மட்டும் செய்ய முடியுமோ அதை கேட்கிறான். அதே மாதிரி போய் இந்த மருத்துவ உதவி இல்லாம ஒரு ஆள்கிட்ட போய் எனக்கு ஒரு பிள்ளை தாங்க கேட்க முடியுமா? அனாதை விடுதலை வேண்டாம் கேட்கலாம். யாரை பத்த பிள்ளைய தூக்கி தருவாங்க. உன் பொண்டாட்டிக்கு அந்த பிள்ளைய தானே கேட்கலாமா? ஒருத்தன் போய் என் பொண்டாட்டிக்கு பிள்ளைய கொடுங்கன்னு கேட்க முடியுமா? அப்படி கேட்பீங்களா? அப்படி கேட்க மாட்டீங்கல்ல. அல்லாஹ்ட்ட கேட்பீங்க. யார்கிட்ட கேட்பீங்க? அவனுக்கு அது முடியும். நம்ம வழியாகவே நம்ம பிள்ளைய தருவான். அதை வேற யாரும் உணவு கொடுத்த நம்ம பிள்ளை இல்லையே, என் மூலமாகவே எனக்கு ஒரு பிள்ளைய தா அப்படின்னு நீங்க மனுஷன் போய் கேட்டிருக்கீங்களா? கேட்க முடியாது. உங்களால் கேட்க மாட்டீங்க. ஆனா யார்கிட்ட கேட்டுக்கிறீங்க? அல்லாஹ்ட்ட கேட்கறீங்க. யா அல்லாஹ் எனக்கு இந்த பிள்ளைய கொடு கேட்கறீங்க. அது உங்க மூலமா தான் அல்லாஹ் தரப்போறான். அந்த பிள்ளை எப்படி தருவான்? உங்க மூலமா, உங்க மனைவி மூலமா உங்களுக்கு அந்த பிள்ளைய தருவான். அப்ப இதை போய் நீங்க மனுஷன் கேட்கறதே கிடையாது. யாரும் போய் மளிகை கடைக்காரன்ட்டையோ ஜவுளி கடைக்காரன்ட்ட தைய கடைக்காரன்ட்ட போய் எனக்கு ஒரு பிள்ளைய தான் கேட்டிருப்பீங்களா? அது கேட்க மாட்டீங்க. யார்கிட்ட கேட்பீங்க? அல்லாஹ்ட்ட கேட்பீங்க. அப்ப அல்லாஹ் மட்டும் தான் செய்வாங்கிற இந்த விஷயத்தை அவுளியாட்ட கேட்கறது உண்டா இல்லையா? கேட்கறீங்கல்ல. அவுளியாவே நீங்க தான் பிள்ளைய தரணும் கேட்கறீங்களே. நீங்க இல்ல கேட்கறவங்க இருக்கிறாங்களே இந்த சமுதாயத்துல, கணிசமா இருக்கிறாங்களே. பிள்ளை வர வேணும்னு கேட்கறவங்க இருக்கிறாங்களே, அவர் பிள்ளையை தருவார் நம்புறாங்களே. அப்ப நம்ம அடுத்து நம்ம பார்க்கிறோம் வித்தியாசத்தை. அல்லாஹ் மட்டும்தான் செய்வான் என்று சில காரியங்கள் இருக்கின்றன. அந்த காரியத்தை நாம் மனிதர்கள்ட்ட கேட்கறதுல, உசுரோடு இருக்கிற மனிதர்கள்ட்ட அல்லாஹ்ட்ட தான் கேட்கிறோம். அந்த மாதிரி விஷயங்களையும் கூட இவர்கள் யார்கிட்ட கேட்கிறாங்க? இறந்து போனவர்கள்ட்ட, மூத்தா போனவர்கள்ட்ட இவர்கள் அல்லாஹ்வுடைய தன்மையை கொடுத்து கேட்கிற காட்சியை பார்க்கிறோம். அதனால இந்த மாதிரியான வாதங்கள் வந்து எடுபடாது, விளங்கிக்கணும். இந்த மாதிரியான வாதங்கள் வந்து நிக்காது. இப்படித்தான் சொல்லி மக்களை கருத்து வச்சுக்கிறாங்க. இந்த வாதங்களுக்கெல்லாம் தெளிவுபடுத்திடுவீங்களேன், ஒரு கபர் இருக்காது, ஒரு எல்லாம் பாலடைஞ்சு உண்மையில்லாம போயிடும். மக்கள் யாரும் போக மாட்டாங்க. விளங்காம அறியாமையும் காரணத்தினால அவன் செய்யறது தப்புன்னு நினைச்சிட்டு வேணா செய்வானாங்க, சரின்னு அவன் நம்புறான். ஒவ்வொருத்தன் நினைக்கிறான் நம்ம செய்யறது கரெக்ட்னு நினைக்கிறான். கரெக்டுங்கிறது அவன்கிட்ட ஒரு வாதம் இருக்காது, என்ன கண்டுபிடிக்கணும். நம்ம வாட்டு சும்மா சொன்னாலும் கேட்ட மாட்டான். அவன் கரெக்ட் நினைக்கிறதுக்கு என்னென்ன ஆர்குமெண்ட் பண்ணுவானோ அந்த ஆர்குமெண்ட் எல்லாம் எடுத்து வச்சு விளக்கம் கொடுத்தா தான் ஆஹா நம்ம ஏமாந்து நின்றுருக்கோம், நம்ம தப்பால புரிஞ்சு வச்சிருக்கோம். எவனும் வேணும்னு தப்பு நரகத்துக்கு எவனும் போக மாட்டான், எவன் அப்படி ஆசைப்பட மாட்டான். அவன்கிட்ட ஒரு நியாயம் இருக்குன்னு நினைக்கிறான். அந்த நியாயங்கள் எதுவுமே நியாயம் இல்லை அப்படிங்கிற விளக்கிட்டோம்னு சொன்னா தெளிவாகி போயிடும். இன்னும் தெளிவா சொல்றதா இருந்தா, இன்னொரு டவுட்டை கிளியர் பண்றதா இருந்தா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு சமுதாயத்தை ஆரம்பத்தில் எதிர்க்கிறாங்க. மதீனாவுக்கு போன பிறகு வேற சமுதாயத்தை எதிர்க்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ரெண்டு சமுதாயத்துக்கு பிரச்சாரம் பண்றாங்க. ஒரு சமுதாயம் மக்காவுல வாழ்ந்த சமுதாயம், அவங்க கொள்கை கோட்பாடெல்லாம் வேற. இன்னொரு சமுதாயம் மதீனாவுல வாழ்ந்த சமுதாயம், அவங்களுடைய கொள்கை கோட்பாடெல்லாம் வேற. இப்படி ரெண்டு விதமான சமுதாயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறாங்க. மக்காவுல இருந்தானே அவனுடைய கொள்கை என்னன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எல்லா குழப்பமும் தீர்ந்து போயிடும்.
மக்காவில் இருந்தானே அபுஜஹில், அபுலஹபு, உத்துபா, ஷைபா இப்படியானவர்கள்லாம் இருந்தாங்களே, இவர்கள் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எதிர்த்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களை எதிர்த்தார்கள். என்ன கொள்கை வச்சிருந்தது கேட்டாங்க தெரியுமா? அல்லாஹ் இல்லைன்னு சொன்னானா? அபுஜஹில் வந்து அல்லாஹ்வை இல்லைன்னு சொன்னானா? இல்ல. அபுஜஹில் கடவுள் இல்லைன்னு நாத்திகம் பேசினானா? இல்ல. அல்ல அபுஜஹில் வந்து நிறைய அல்லாஹ் இருக்கிறா சொன்னானா? இல்ல. நல்லா விளங்கிக்கிறேன்னு. எந்த அபூஜஹிலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்த்தார்களோ அந்த அபூஜஹில் வந்து ரெண்டு அல்லாஹ் இருப்பதாக அவன் சொல்லவில்லை. ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுள் இருக்கிறார்கள் என்று அவன் என்ன செய்யல, சொல்லவே கிடையாது. அவன் என்ன நம்பிக்கை கொண்டிருந்தான்? திருமறை குர்ஆனை எடுத்து பாருங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரொம்ப அற்புதமா சொல்றான். அன்கபூத் சிலந்தி 63வது வசனம். அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, வலையின் சஅல்தஹும், நபியே நீங்கள் அவர்களிடத்தில் கேட்பீர்களே ஆனால், மக்காவில் இருக்கிற காபிர்கள்ட்ட உங்களுடைய எதிரிகளிடத்தில் கேட்பீர்களே ஆனால், என்னத்தை கேட்பீர்களே ஆனால், மன் நஸ்ஸல மினஸ் ஸமாஇ மாஅன், ஆகாயத்திலிருந்து மழையை இறக்குபவன் யார் என்று கேட்பீர்களே ஆனால், ஃபஅஹ்யா பிஹில் அர்ல பஅத மௌத்திஹா, இந்த பூமி வறண்டு போன பிறகு செத்து போன பிறகு அதை திரும்ப உயிர்ப்பிப்பவன் யார் என்று கேட்பீர்களே ஆனால், லயகூலுன்னல்லாஹ், அல்லாஹ் தான் என்று அவர்களே சொல்வார்கள். யார் சொல்வாரா? எந்த மக்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புனானோ அவங்கிட்ட போய் வானத்திலிருந்து மழை இறங்குதடா, இதை யாரா செய்யறது என்று கேட்டால் அவன் என்ன சொல்வானா? அல்லாஹ்னு சொல்லுவான். அப்ப ரசூல் எதுக்கு இப்ப அவன் அல்லாஹ்னு சொல்லிட்டானே? அவன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றதுக்கு முன்னாடியே அல்லாஹ் தான் மழையை தர்றவன் நம்பி இருந்தான். அன்கபூத் 63 அல்லாஹ் சொல்லி காட்டலாம். அதே அன்கபூத்ல 61வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வலையின் சஅல்தஹும் மன் ஹலக ஸமாவாத்தி வல் அர்த், வானங்களையும் பூமியையும் படைத்தவன் யார், வஸகர ஷம்ஸ வல் கமர், சூரியனையும் சந்திரனையும் உங்களுக்காக வசப்படுத்தி தந்திருப்பவன் யார் என்று கேட்டால் லயகூலுன்னல்லாஹ், அல்லாஹ் தான் என்று அவர்கள் சொல்வார்கள். அப்ப வானத்தை படைச்சது யார்? அல்லாஹ். அவன் சொல்லியிருக்கிறான். யாருக்கு யாருக்கு போட்டியோ ரெண்டு பேருக்கு ஒரே கொள்கை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாலும் வானத்தை படைச்சது யாருன்னு கேட்டா அல்லாஹ்பாங்க, அபூஜஹில் வானத்தை படைச்சது யாருன்னு கேட்டா அல்லாஹ்பான். நான் சொல்லல அப்படி, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற. இது கரையோ கற்பனையே இல்ல. மக்காவில் உள்ள காபிர்கள் எல்லாம் வானங்களை படைத்தது அல்லாஹ் என்று நம்பினார்கள், பூமியை படைத்தவன் அல்லாஹ் என்று நம்பினார்கள், சூரிய சந்திரனை படைத்தவன் அல்லாஹ் என்று நம்பினார்கள் என்று அதுல சொல்லி காட்டுறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். லுக்மான் 25ல இதே கருத்தை, உலகின் சஅல்தஹும் மன் ஹலக ஸமாவாத்தி வல் அர்த் லயகூலுன்னல்லாஹ், வானங்களையும் பூமியையும் படைத்தவன் யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்று சொல்வார்கள் என்று லுக்மான்ங்கிற அத்தியாயத்தில் 25வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்னொரு இடத்துல ஜுமர்லையும் இதே வார்த்தையை சொல்றான். ஜுமர்ங்கிற அத்தியாயத்துல இன்னும் கொஞ்சம் விரிவாகவும் சொல்றான். வலையின் சஅல்தஹும் மன் ஹலக ஸமாவாத்தி வல் அர்த், வானங்களையும் பூமியையும் படைத்தவன் யார் என்று கேட்டால் லயகூலுன்னல்லாஹ், அல்லாஹ் என்று அவர்கள் சொல்வார்கள். குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், அஃபரைத்தும் மா ததுஊன மின் தூனில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை விட்டு யாரையெல்லாம் அழைக்கிறீர்களோ அவர்கள் எல்லாம், இன் அராதனி அல்லாஹு பிதுர்ரின், எனக்கு அல்லாஹ் ஒரு தீங்கு செய்ய நாடிவிட்டால், ஹல் ஹுன்ன காஷிஃபாத்துல் உர்ரிஹி, அவன் அளிக்கிற தீங்கை இவர்கள் தடுத்து விடுவார்களா? அல்லது அவ் அராதனி பி ரஹமத்தின், அல்லாஹ் எனக்கு ஒரு ரஹமத்து செய்ய நாடிவிட்டான் என்று சொன்னால், ஹல் ஹுன்ன மும்சிகாத்து ரஹமத்தி, நீங்கள் அழைக்கக்கூடியவர்கள் எல்லாம் அந்த ரஹமத்தை தடுத்து விட போகிறார்களா அப்படின்னு கேளுங்கள் என்று அல்லாஹ் என்ன செய்யறான், கேட்க சொல்றான். அவர்களுடைய கொள்கை இதுலயும் தெரியுது. அதே மாதிரி வலையின் ஜுஹ்ருஃப்ங்கிற அத்தியாயம் 9வது வசனம், வலையின் சஅல்தஹும் மன் ஹலக ஸமாவாத்தி வல் அர்த், வானங்களையும் பூமியையும் படைத்தவன் யார் என்று கேட்பீர்களேயானால் லயகூலுன், அவர்கள் சொல்வார்கள், ஹலகஹுன்ன அல் அஸீஸ் அல் அலீம், யார் படைச்சான் தெரியுமா? யாவற்றையும் மிகைத்தவன் படைத்தான். அலீம்லாம் சொல்றான். நம்ம சொல்ற மாதிரி, நம்ம எப்படி அல்லாஹ்வுக்கு அஸ்மாவுல் ஹுஸ்னான அழகிய திருநாமங்கள் சொல்றோமோ அதை சொல்றான். இந்த வானம் பூமியை படைச்சவன் யார் தெரியுமா? அல் அஸீஸ், யாவற்றையும் மிகைத்தவன், அல் அலீம், யாவற்றையும் அறிந்தவன் அல்லாஹ் படைத்தான் அப்படிங்கிறான். அப்ப மக்காவுடைய இன்னும் சொல்றான் பாருங்க அல்லாஹ், குல் மை யர்சுகுக்கும் மினஸ் ஸமா, வானங்களில் இருந்து உங்களுக்கு ரிஸ்க் அளிப்பவன் யார் மழை மூலமாக, உல் அர்லி, பூமியிலிருந்து தானியங்களை விளையச் செய்து ரிஸ்க் அளிப்பவன் யார், அம்மை யம்லிகு ஸம்ஆ வல் அப்சார், செவிப்புலனையும் பார்வை புலனையும் உங்களுக்கு வழங்கி இருப்பவன் யார், வமை யஹ்ருஜுல் ஹய்ய மினல் மய்யித் யுஹ்ரிஜுல் ஹய்ய மினல் மய்யித்தி வ யுஹ்ரிஜுல் மய்யித்த மினல் ஹய்யி, உயிரோடு உள்ளதிலிருந்து இறந்ததையும் இறந்ததிலிருந்து உயிரோடு உள்ளதையும் வெளிப்படுத்தி காட்டுபவன் யார், வமை யுதப்பிருல் அம்ர, எல்லாவற்றையும் நிர்வகிப்பவன் யார். இவ்வளவு கேள்வியும் கேளுங்கள். ஃபஸயகூலுனல்லாஹ், அல்லாஹ் என்று அவர்கள் சொல்வார்கள். ஃபகுல், நபியை திருப்பி கேளுங்கள், அஃபலா தத்தகூன்,
அவனுக்கு பயப்பட மாட்டீர்களா என்று கேளுங்கள். இது எங்க இருக்கு? யூனுஸ்ங்கிற அத்தியாயத்துல 31வது வசனம். இது ரொம்ப அற்புதமான வசனம். வானத்தை படைச்சது யார்? பூமியை படைச்சது யார்? ரிசுக்கு தர்றவன் யார்? செவியை தந்தவன் யார்? பார்வையை தந்தவன் யார்? செத்ததிலிருந்து உசுரோடு உள்ளதை வர சொல்லுவன் யார்? உயிரோடு உள்ள இருந்து செத்ததை வெளிப்படுத்துறவன் யார்? எல்லா காரியத்தை நிர்வகிப்பவன் யார்? இவ்வளவு கேள்வியும் கேட்டோமையானால் அவர்கள் என்ன பதில் சொல்வார்களாம்? அல்லாஹ் என்று சொல்வார்கள். குர்ஆனில் அல்லாஹ் சொல்றான். அந்த காலத்தில் உள்ள நம்பிக்கையை அவர்கள் என்னவெல்லாம் பதில் சொன்னார்கள் சொல்வார்கள் என்பதை அல்லாஹ்வே சொல்லி காட்டுறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், குல் லிமனில் அர்து வமன் ஃபீஹா, இந்த பூமியும் இந்த பூமியில உள்ள அனைத்தும் யாருக்கு உடைமை என்று கேட்டு பாருங்கள். அட இந்த பூமி யாருக்கடா சொந்தம்னு கேட்டு பாருங்க. இந்த பூமியில உள்ள பொருள்கள் எல்லாம் யாருக்கு உடைமை என்று கேளுங்கள். சயகூலூன லில்லாஹ், அல்லாஹ் என்றுதான் அவர்கள் சொல்வார்கள். அஃபலா ததக்கரூன், இதை சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா? சூரத்துல் மூமினூன் 85வது வசனம். மறுபடியும் அல்லாஹ் கேட்க சொல்றான், குல் மர் ரப்புஸ் ஸமாவாத்தி ஸப்இ வ ரப்பில் அர்ஷில் அஸீம், இந்த 7 வானங்களுக்கு அதிபதி யார்? மகத்தான அரசுக்கு சொந்தக்காரன் யார் என்று கேட்டால் சயகூலூன லில்லாஹ், அரசு கூட நம்பி இருந்திருக்கிறான். அரசுல அல்லாஹ் இருக்கிற நம்பி இருக்கிறான் பாருங்க. சயகூலூன லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு என்றுதான் அவர்கள் சொல்வார்கள். அதே சூரத்துல் மூமினூன்ல 86 87வது வசனங்கள். அதுலயே 88 89 அதே சூராவுல அல்லாஹ் சொல்றான், குல் மம்பி யதிஹி மலக்கூத்து குல்லி ஷைஇன், எல்லா பொருட்களுடைய ஆட்சி அதிகாரம் யாரிடத்தில் இருக்கு? எல்லா பொருட்களுடைய ஆட்சி அதிகாரம் யாரிடத்தில் இருக்கிறது என்று கேட்டால் சயகூலூன லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு என்றுதான் சொல்வார்கள். குல் ஃபஅன்னா துஸஹரூன், பிறகு ஏனப்பா திசை திருப்பப்படுகிறீர்கள் என்று கேளுங்கள். இப்ப என்ன வழங்குது? இந்த வசனங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை அந்த மக்கள் நம்பி இருந்தார்கள். விளங்கிக்கிறேன். நீங்க என்னமோ நம்ம தான் அல்லாஹ்வை நம்பிட்டு தான் அவுளியாட்ட போறோம் நினைச்சுக்கிறது. நம்ம என்ன லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லலையா? நம்ம சுப்ஹானல்லாஹ் சொல்லலையா? அல்லாஹு அக்பர்னு தக்பீர் கட்டலையா? அல்லாஹ்வை பெரியவன் என்று ஒப்புக்கொள்ளலையா? அல்லாஹ்வை பெரியவன் ஒப்புக்கொண்டு தானே நம்ம வந்து அவுளியாட்ட போறோம். அல்லாஹ் மறுத்துட்டு ஒண்ணும் போகலையே அப்படின்னு நினைக்கிறீங்களே. அப்படிதான் அவன் இருந்திருக்கான். அசீஸுங்கிறான், அலீமுங்கிறான், நிர்வகிப்பான் அல்லாங்கிறான், ரிஸ்க் தரவன் அல்லாங்கிறான், எஜமான் அல்லாங்கிறான், பூமிக்கு சொந்தக்காரன் அல்லாங்கிறான், மழை பெய்ய வைக்கிறவன் அல்லாங்கிறான், தானியத்தை உற்பத்தி ஆக்குறவன் அல்லாங்கிறான், மகத்தான அரசுடைய அதிபதி யாருன்னு கேட்ட அல்லாங்கிறான். அப்ப அபூ ஜஹில் அபூ லஹபெல்லாம் நம்ம நம்புன மாதிரி தான் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறாங்க. அவனுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம் தெரியுமா? அல்லாஹ் தான் எல்லாம் ஒரு பக்கம் நினைச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க தெரியுமா? ஓ யாபுதூன மின் தூனில்லாஹி மாலா யலுர்ருஹும் வலா யன்ஃபவுஹும், எந்த நன்மையும் தர முடியாத, எந்த தீங்கும் தர முடியாதவற்றை எல்லாம் வணங்குகிறார்கள். அல்லாஹ் தான் எஜமான்னு சொல்லிவிட்டு அதோட என்ன செய்வான்? யாரா அவனை படைச்சது? அல்லாஹ் சொல்லிக்கிட்டே என்ன செய்வான்? அங்க ஒரு கும்பிடுவான் போயிட்டு, அங்க ஒரு பெரியார சிலையா செஞ்சு வச்சுக்கிட்டு, ஒரு மகான சிலையாக்கி வச்சுக்கிட்டு அங்க போய் என்ன செய்வான்? மகானே நீங்க தான் சொல்லிவிடுவான். அவன்கிட்ட போய் கேட்குவோம், ஏன்டா அல்லாஹ் தானே படைச்சாங்கிற, அல்லாஹ் படைச்சான் இங்க என்ன கும்பிடுற அப்படின்னு கேட்டா அதுக்கு என்ன பதில் சொன்னா தெரியுமா? ஹாவுலாயி ஷுஃபாவுனா இந்தல்லாஹ், இவங்களெல்லாம் அல்லாஹ் இல்ல. அவன் சொல்லுவானா, நாங்க அல்லாஹ்னு சொல்லியா கும்பிடுறேன், அல்லாஹ்ட்ட சிபாரிசு செய்வாங்கயா, வேற ஒண்ணும் இல்லையாங்கிறான். பாருங்க, அவன் சொன்ன நம்பிக்கை. அதே தான் அப்படியே நம்ம சொல்றோம். இந்த தர்கா வழிபாடு பண்றவன் மக்காவுல உள்ள அபூ ஜஹில் எதை சொன்னானோ, எதை ரசூலுல்லாஹ் எதிர்த்தாங்களோ அதை இஸ்லாம் ஆக்கி வச்சுட்டான். அவனும் அல்லாஹ் படைச்சவங்கிறான், அல்லாஹ் ரிஸ்க் தர்றவங்கிறான், அல்லாஹ்க்கு தான் எல்லா சக்திங்கிறான், சொல்லிக்கிட்டே வேற ஆளை வணங்குறான். ஏன்டா வணங்குறேன்னு கேட்டா மான அபுதுஹும் இல்லாலி யுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா, அல்லாஹ்விடத்திலே எங்களுக்கு நெருக்கத்தை அதிகமாக்குவார்கள் என்பதற்காகத்தான் வணங்குகிறோம். ரெண்டு விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். ஒன்னு என்னன்னு கேட்டா, ஏன்டா இப்படி வணங்குறீங்கன்னு கேட்டா, இவர்கள் அல்லாஹ் என்று நாங்கள் நினைக்கலன்னு அவனே சொல்லிவிட்டான். நாங்க அல்லாஹ் என்று நினைத்து வணங்கவே இல்லை. எதுக்கு வணங்கணும்? அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு பண்ணுவார்கள் வணங்கணும். யூனுஸ் 18 அது எங்க இருக்குது? அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு பண்ணுவதற்கு தான் வணங்கணும்னு சொன்னாங்களே, யூனுஸ் அத்தியாயம் 18 இருக்குது. அதே மாதிரி ஏன்டா வணங்குறீங்கன்னு இன்னொரு நேரத்தில் கேட்டோம்னா, மானாபுதுஹும் இல்லாலி யுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா, அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு நெருக்கத்தை ஏற்படுத்துவாங்க. இவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா, பேசி அல்லாஹ்வுக்கு எங்களுக்கு ஒரு நெருக்கத்தை உண்டாக்குற ஒரு மீடியேட்டர் இவங்கெல்லாம் அப்படின்னு சொன்னாங்கன்னு ஜுமர் 3ல இருக்கு. சூரத்து ஜுமர்ல 3வது வசனத்தில் இருக்கு. அப்ப இந்த ரெண்டு வசனங்கள் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, மக்காவில் இருந்த காபிர்கள் யாரை அல்லாஹ் காபிர்களே என்று கூப்பிடுறானோ, குல்யா அய்யுல் காபிரூன் அப்படின்னு சொல்றானோ, யாரை முஷ்ரிக் என்று அல்லாஹ் சொல்கிறானோ, யாரை நரகத்தினுடைய கொல்லிக்கட்டைகள் என்று அல்லாஹ் வர்ணிக்கிறானோ, அந்த மக்கள் எல்லாம் அல்லாஹ்வை நம்பினார்கள். வேற யாரையும் அல்லாஹ் என்று நம்பவே இல்லை. அல்லாஹ்வுக்கு இருக்கிற சக்தி வேற யாருக்கும் இருப்பதாக அவர்கள் ஒத்துக்கொள்ளவே இல்லை. வேறு எதுக்காக வேண்டியெல்லாம் செஞ்சாங்க?
அல்லாஹ் ஒத்துக்கிட்டு வணக்கத்தை கொண்டு போய் அல்லாஹ் மற்றவங்களுக்கு கொடுத்தாங்க. சில வணக்கங்களை கொண்டு போய் அல்லாஹ்வுக்கு கொஞ்சம் வணக்கம், அவருக்கு கொஞ்சம் வணக்கம். அட ஏண்டா படைச்சவன் அவன் சொல்லி போட்டு போய் இங்க போய் செய்யலடான்னு கேட்டா, அது வேற ஒண்ணும் இல்ல, அல்லாட்ட சொல்லி எங்களுக்கு சிபாரிசு பண்ண போறாருல, அதுக்கு தான் அல்லாட்ட நெருக்கத்தை உண்டாக்க வரல, அதுக்கு தாண்டாங்க. இதை சொன்னவன தான் காஃபிர்ங்கிறான். அல்லாஹ் பாயிண்ட் விளங்கிருச்சா? எந்த நம்பிக்கை காஃபிர்ங்கிறான்? நீங்க வச்சுக்கிற நம்பிக்கை தான் இஸ்லாம்னு நினைச்சுக்கிறேன்னு சொன்னா இதுதானங்க அப்படி அபூஜஹல் தானே சொல்லிட்டு இருக்கான். இன்னைக்கு நம்மால என்ன சொல்லுவோம் கேளுங்களேன், உன்னை யாரா படைச்சுன்னு கேளுங்க, கரெக்டா சொல்லுவான். தர்காவில் உள்ள சாப்பிடுறாரு அவர்கிட்ட போய் கேளுங்களேன், பாத்தியா வரல அவர்கிட்ட போய் ஏன்பா உன்னை படைச்சது யாரு? அல்லாஹ். ரிஸ்க் தர்றது யார்? அல்லாஹ். வேற ஏப்பா வணங்குற? சிபாரிசு பண்ணுவாங்க. அபூஜஹல்கிட்ட போய் கேட்டிருந்தா என்ன சொல்லுவானோ அதுதான் இவர் சொல்றாரு. தர்கா வணங்கக்கூடியவர் என்ன சொல்றாரு? இவர் சொல்ல வார்த்தையும் அபூஜஹல் சொல்ற வார்த்தையும் அச்சரம் பேசாம அப்படி ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி அவன் என்ன சொன்னானோ அது அப்படியே என்ன செய்யறாரு, ஒரு எழுத்து பேச இல்லாம அப்படியே ஒப்பிக்கிறார். அப்ப நம்ம விளைவிக்கிறேன்னு இது இல்ல இஸ்லாம். அல்லாட்ட சிபாரிசு பண்ணுவாங்கன்னு சொல்லி கூட வணங்க கூடாது, அல்லாட்ட நெருக்கத்தை ஏற்படுத்துவாங்கன்னு கூட வணங்க கூடாது. அப்படிங்கிறதுக்காகத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த இடத்துல ஒரு சந்தேகத்தை உங்களுக்கு கிளப்பி விடுவாங்க, அவங்க நல்லடியார்களையா வணங்கினாங்க, கண்ட கண்ட குப்பையை வணங்கினாங்க, அதுக்கு தான் அல்லாஹ் கோவப்பட்டான். நல்லடியார்களை வணங்கலாம்ல, அவன் மக்கா காவிரன மகானைய வணங்கினா அவன் யார போய் கல்ல போய் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அப்படி தெசரி போட்டு போயிடுவாங்க. யார் சொன்னா நல்லடியார வணங்கலண்டு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றியின் போது விரட்டப்பட்டாங்கல்ல, மக்கா வெற்றி கொள்றாங்க. வெற்றி கொள்ளும் பொழுது காபத்துல்லாவுக்குள்ள போறாங்க. காபத்துல்லாவுக்குள்ள போன உடனே அங்க என்ன இருக்குன்னு கேட்டா, அங்க இப்ராஹிம் நபி நிக்கிறாரு. இப்ப மகான்கிறான், நீ மகான்கிற விட பெரிய மகான் அங்க நின்றவர். நீ யார மகான்கிறியோ அவரெல்லாம் மகானா இல்லையான்னு யாருக்கும் தெரியாது. இவர் மகா மகா மகான். அங்க யார் நிக்கிறா காபத்துல்லாவுக்குள்ள? இப்ராஹிம் நபி, அவர் ஒரு சிலை, பக்கத்துல அவர் மகன் இஸ்மாயில் நபி, அவர் ஒரு சிலை. அப்ப யார குறிச்சான்? கண்ட கண்ட ஆட்கள் இல்ல. நீ கபூர் வடிவத்தில் வச்சிருந்த, அவன் கல் வடிவத்தில் வச்சிருந்தான். விஷயம் ஆளுக்கு ரெண்டு ஒண்ணுதான். நீ எப்படி நம்புறிய? அந்த மாதிரி தான் அவன் நம்புறான். அவன் இப்ராஹிம் நபி இஸ்மாயில் நபி சிலை எல்லாம் காபத்துல்லாவுல இருந்துச்சு. அப்புறப்படுத்துங்க, அதை வெளியேற்றுங்கள், அப்புறம் தான் உள்ள வர வேண்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வெளியேற்றப்பட்டுச்சுன்னு சொல்லி சஹீஹுல் புகாரியில இருக்கக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். அப்ப இந்த ஒரு சம்பவத்தை வச்சு பார்க்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவில் தொழுதார்களாண்டு ஒரு பாடம் இருக்கு. முதல் வால்யூம்ல இது இருக்குது, முதல் வால்யூம்லயே இருக்குது. ரெண்டாவது வால்யூம்ல வரும் 1524. இந்த நம்பர்ல சின்ன வித்தியாசம் வரும், ஒரு 20 நம்பர் டிஃபரெண்ட் வரும். அதுக்கு நம்பர் சொல்லல, இதுல எடுத்து வந்த பிரிண்ட்ல ஒரு நம்பர். அது ரெண்டாவது வால்யூம்ல காபாவில் தொழுதார்களாண்ட ஒரு தலைப்புல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபா வெற்றி கொண்டாங்கல்ல, உள்ளக போவாங்க, தொழுதார்களான்னு கேட்கும் பொழுது அப்பதான் அந்த பிலால் சொல்வார், இந்த மாதிரி இருந்துச்சு, சிலையெல்லாம் அப்புறப்படுத்தினாங்க, அப்புறம் தான் உள்ள வந்தாங்க, உள்ளக தொழுவே இல்லை, உள்ளக வந்தாங்க என்ன செய்யல, தொழுகவே இல்லைன்னு அந்த அறிவிப்பு வரும். அப்ப எதுக்கு இதை சொல்ல வர்றேன்? அப்ப அவர்களும் நல்லடியார்கள் தான் வச்சிருந்தாங்க. நல்லடியார்களை, மகான்களை, நபிமார்களை தான் சிலை வடிவம் ஆக்கி வைத்துக் கொண்டு அவர்களையும் வழிபட்டார்கள். அவர்களுக்கும் சில வணக்கங்களை கொடுத்தார்கள். அல்லாஹ் என்று நினைத்துக் கொண்டு கொடுக்கவில்லை. நம்ம எப்படி அவுலியாவை அல்லாஹ் நினைக்கலையோ, நம்ம எப்படி மகான்களை அல்லாஹ்னு வாயினால சொல்லலையோ, அப்படி அவங்களும் சொல்லவில்லை. வேற என்ன பண்ணாங்க? அவங்க வணங்கினா சிபாரிசு பண்ணி நமக்கு நெருக்கத்தை உண்டாக்கி நமக்கு அல்லாஹ்வுக்கு மத்தியில் ஒரு ஒரு அந்நியோன்யத்தை ஏற்படுத்துவாங்க. புரோக்கர் வேற ஒன்று சுக்கமா சொல்லுவாங்க, புரோக்கர் நினைச்சாங்க. நம்ம எப்படி அவுலியா அல்லாஹ் புரோக்கருங்கிறோமோ அந்த மாதிரி அவங்க நினைச்சாங்க. புரோக்கர், ஒரு மீடியேட்டர், இடைத்தரகர் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க என்பதை திருமலை குர்ஆன்ல இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த புகாரில் இடம்பெற்றிருக்கிற ஹதீஸ்ல இருந்தும் நம்ம அறிந்து கொள்றோம். அப்ப நம்ம இங்கதான் விளங்குறோம், அல்லாஹ்வுக்கு கொடுக்கிற அல்லாஹ்னு ஒத்துக்கொண்டு, ரெண்டு அல்லாஹ்னு சொன்னா தான் ஷிர்க்னு விளங்கிற கூடாது. அல்லாஹ் 4 பேர்னு சொன்னாதான் இணை வைத்தல் விளங்கிற கூடாது. அல்லாஹ் ஒருத்தன் தான் ஒப்புக்கொண்டு விட்டு வணக்க வழிபாடுகளில் எதையாவது ஒண்ணு நம்ம மாத்தி கொடுத்தோம், முடிஞ்சு போச்சு, எல்லாம் போச்சு. இன்னும் அழுத்தமா சொல்றதா இருந்தா நம்மளை விட ஒரு படி அவன் மேல இருந்திருக்கான். யாரு? மக்காவில் இருந்த காஃபிர் இருக்கான, அவன் எப்படி இருந்தான்? நம்மளை விட ஒரு படி மேல இருந்தான். எப்படி மேல இருந்தான்? சின்ன சின்ன, அதாவது சில்லறை விஷயம் பெரிய விஷயம் பிரிச்சுக்கிடுவான். அவன் சின்ன விஷயங்களை எல்லாம் இங்க கேட்குவான். 5 ரூபா 10 ரூபா அங்க கேட்பான், 1000 ரூபாய் அங்க கேட்டுவான். உதாரணத்துக்கு சொல்றா இருந்தா அவன் எப்படி, அவனுடைய அணுகுமுறை என்னன்னு கேட்டா, சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஏன் அல்லாஹ் அப்படி தொந்தரவு பண்ணுவானே, இவங்கள்ட்ட கேட்டு வாங்கி தந்துட்டு போறாங்க. பெரிய விஷயங்களை கேட்கறதா இருந்தா நம்ம யார்கிட்ட கேட்டுருவோம்? இவன் அப்படி கூட இல்ல. ஒரு பொம்பளை பெருச வேலை துடிப்பா, யாமு இதனை சொல்லு, அதான் ஒரு பெரிய இக்கட்டான நேரம். அந்த நேரத்தில் அல்லாஹ் கூப்பிடணும். நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுப்பாங்க? இக்கட்டான நேரத்தில் வேதனை துடிக்கும் போது யாமு இதனை கூப்பிடு, மூயிதனை கூப்பிடுமா இக்கட்டான நேரத்தில். சின்ன சின்ன விஷயத்துக்கு சுப்ஹானல்லாஹ்ங்கிறது
பெரிய விஷயத்துக்கு அவரை கூப்பிடுறது இவங்களுடைய நடவடிக்கை. அவன் இவங்களுக்கு எவ்வளவு பரவாயில்லை. அபூஜைகள் இருக்கிறான இன்னைக்கு இருக்கிற பெயர் தாங்கிய முஸ்லீம்களை விட பல மடங்கு பரவாயில்லை. இதை நான் சொல்லல, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பாருங்க. என்ன சொல்றான் பாருங்க, ஒய்தா மஸ்ஸக்குமுல் துர்ரு ஃபில் பஹரி, நீங்கள் கடலிலே சென்று கொண்டிருக்கிறீர்கள். அவங்கள பார்த்து பேசுறான்ல, நீங்கள் கடலிலே போய் கொண்டிருக்கிறீர்கள். போய்கிட்டு இருக்கும் பொழுது நல்ல மண் ததுவோன இல்லா ஐயாகும், கடல்ல போகும்போது புயல் அடிக்குது, இருட்டாவுது, ஒண்ணுமே தெரியல, காத்து பிரட்டுது, மழை கொட்டுது. அந்த நேரத்தில் அவனை தவிர நீங்கள் யாரையும் அழைக்க மாட்டீர்களே. அல்லாஹ் கேட்கிறான், இக்கட்டான நேரத்தில் என்னைத்தான அழைக்குவீங்க? பலம்மா நஜ்ஜாக்கும் இலல் பர்ரி, உங்களை கரைக்கு கொண்டு வந்து சேர்த்த பிறகு அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஆரல் தும், அதை வந்து நீங்க புறக்கணிக்கிறீங்களப்பா. கடல்ல இருக்கும்போது நான் வேணும், உன்னை காப்பாத்திட்டு வந்தோம் அந்த கல்லா என்னுடைய அடியார்கள் அப்படிலாம் கேட்கிறான். லேசுக்கு பேசுறதுக்கு அல்லாவையும் பெரிய பெரிய பிரச்சனையை தீர்க்கக்கூடியவர்களாக அவுளியாக்களை ஆக்கிவிட்டாங்களே, இவங்களுக்கு அவங்க பரவாயில்ல, அவங்களுக்கு கொடுக்கறத விட பெரிய நரகத்தை எல்லாம் வச்சிருப்பானா இல்லையா? அவங்களுக்கு எல்லாம் நிறந்த நரகம் ஆக்கிவிட்டான்னு சொன்னா இவன் எங்க கொண்டு போறதுங்கிற அதுக்கு மேல மோசமா இருக்கிறான் இவன். இன்னும் எல்லாம் சொல்லி காட்டுறான், ஒய்தா மஸ்ஸல் இன்சான துர்ருன் தஆ ரப்பஹு முனீபன் இலைஹி, ஒரு அந்த மனுஷனுக்கு தஆனா இந்த துன்பம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா உடனே நம்மளை கூப்பிடுறான். அதை விளக்கணும்னு சொன்ன உடனே நம்ம வந்து நானே தான் தப்பிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றான்னு சொல்லி அன்னைக்கு இருந்த மனுஷனுடைய நிலையை சொல்லி காட்டுறான். இன்னும் சூரத்து லுக்மான்ல ரொம்ப அற்புதமான வசனம், 32வது வசனம், அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஒய்தா கஷியஹும் மௌஜுன் கல்துலலி, பெரும் மலைகளை போன்ற அலைகள் அவர்களை மூடி விடுமானால், கடல்ல போய்கிட்டு இருக்கும்போது மலைகளை போன்ற அலைகள் வந்து அவர்களை மூடி விடுமையானால் தஅவுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன், ஒரே ஓர்மையோடு அல்லாஹ்வே கூப்பிடுறாங்களாம். யாரு? மக்கா காபிர்கள். கடல்ல மூழ்கி விட்டால் இஹ்லாஸோடு கூப்பிடுறாங்க, முஹ்லிஸீன லஹுத்தீன், இஹ்லாஸோடு கூப்பிடுகிறார்கள். ஃபலம்மா நஜ்ஜாஹும் இலல் பர்ரி, தரைக்கு கொண்டு வந்த பிறகு ஃபமின்ஹும் முக்தஸிதுன், அவர்கள் நியாயமா நடப்பவர்களும் இருக்கிறார்கள். வமா யஜ்ஹது பி ஆயாத்தினா இல்லா குல்லு கத்தாரின் கஃபூர், நம்முடைய வசனங்களை நிராகரிப்பவர்கள் இருக்கிறார்கள். இந்த அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்ப கஷ்டமான நேரத்தில் அல்லாஹ்வை கூப்பிடுவது என்பது அவனிடம் இருந்த ஒரு பண்பு. கஷ்டமில்லாத ஆர்டினரியான அவசர நிலை வந்து விட்டால் அல்லாஹ், ஒரு டென்ஷன் இல்லாத சாதாரண புயல் வந்து அல்லாஹ் கூப்பிட்டுருவான், மழை அடிச்சு ஊத்துனா அல்லாஹ் கூப்பிட்டுருவான், அவன் ஊரடங்கு உத்தரவு போட்டு அல்லாஹ் கூப்பிடுவான். சாதாரண நேரத்துல எல்லாம் அவளையா கூப்பிட்டுக்குருவான். அவனாச்சும் பரவாயில்ல, சின்னதுக்கு இவங்க பெரியதுக்கு அவன் அதாவது கொஞ்சம் அல்லாஹ் அவன் மதிக்கிறான் பாருங்க. சின்ன விஷயத்த பார்த்துட்டு போட்டோம், இலாக்கா பெரிய இலாக்கா பிரதமர் இடத்துல அவனை வச்சுக்கிருவோம், இவர் ஒரு எம்எல்ஏ லெவலில் வச்சுக்கிருவோம் தான், அது பரவாயில்ல. இதோட ஒப்பிடும்போது அதுவும் சிறுக்கு தான், இவன் செயலோட ஒப்பிடுது பரவாயில்லன்னு செஞ்சிடாதீங்க, இவனோட ஒப்பிடும் பொழுது அது பரவாயில்லை. அப்ப இவன் என்ன பண்றான், அல்லாஹ் ஒண்ணுமில்லாம ஆக்கி இவர் பெரிய ஆக்கிறான. அப்பதான் விளங்கிக்கிறோம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன மக்கா காபிர்கள் ஏத்திருந்தார்கள், நல்ல வலுவா வழங்கி வச்சிருந்தான், அல்லாஹ்வுக்கு நிகரான இடத்தை கொடுக்க கூடாதுன்னு வழங்கி வச்சிருந்தான். அதே மாதிரி தான் நம்மளும் இருக்கிறோம். அதனால மாத்தி இது முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டா, இபாதத்து காரணம். வணக்கத்துக்கு அல்லாஹ் யாருன்னு அர்த்தம் தெரியுது, வணக்கண்டா தூங்க மட்டும் நினைச்சுக்கிட்டான். வணக்கங்கிறது என்ன விளங்காத எல்லாரும். அப்ப வணக்கம்டா என்ன என்பதை சொல்ல செய்வோம், நாளைக்கு அதுக்குரிய சான்றுகளோட பார்ப்போம்.